ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு தான் ஒரு ஒன் ஷாட் நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட்டு. அவங்க வந்துட்டு சோல்டு டு எ மாஃபியா கிங் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. கொஞ்சமாக ஸ்டோரி லைனும் சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை டெவலப் பண்ணி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த ஒன் ஷாட்டோட நேம் சோல்டு டு எ மாஃபியா பாஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு உங்கள் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் அவங்க கூட அப்படியே ஹாப்பியாக வரீங்க. உங்களுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு. மேரேஜ் ஆனால் நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட நீங்களும் சரின்னு கிளம்பி வரீங்க. உங்கள் ஹஸ்பண்டோ நீ இதுக்கு முன்னாடி பார்ட்டிலாம் அட்டன் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்க, இல்லை அதெல்லாம் அம்மா அப்பா விட மாட்டாங்க அப்படிங்கிறீங்க. ரொம்ப இன்னசென்ட்டு. ஸோ சரி ஓகே, இப்போது நீ என் ஒய்ஃப், ஸோ இதெல்லாம் நீ பழகிக்கணும். சரி, உள்ளே போகலாம். எல்லோரும் கிட்ட பேசுவாங்க. இங்கெல்லாம் வந்துட்டு ஹாய் சொல்லி ஹக் பண்ணுறதெல்லாம் சர்வசாதாரணம். ஸோ நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது, புரியுதா அப்படிங்கிறான். ஹக் பண்ணுவாங்களா அப்படின்னு அப்படி பார்க்குறீங்க. நீ என்ன கிராமத்துலேருந்து தான் வந்திருக்க, உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா? கிராமமோ நகரமோ அது இல்லை, என்ன இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பண்பாடு, இந்த கல்ச்சர் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காத ப்ளீஸ். இந்த மாதிரி பழைய பஞ்சாங்கமாக இருப்போன்னு நான் நினைக்கவே இல்லை. கம் ஆன், இப்போல்லாம் நாடு எதையோ நோக்கி போயிட்டுருக்கு. நீ என்னன்னா இன்னும் கட்டுப்பிடிக்கிறதுனால ஒன்றும் கருப்பு போயிடாது, புரிஞ்சதா? நீ உள்ளே வந்து ஓவராக சீன் போடக்கூடாதுதான் இங்கேயே சொல்லி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படிங்கிறீங்க. உங்களுக்கும் இருந்தாலும் ஒரு மாதிரி அன்ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா இப்படிலாம் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. கல்யாணம் ஆனதும் அன்றைக்கி நைட்டு அவன் கூட உங்களை டச் பண்ணலை. நீ டயர்டாக இருப்ப, தூங்கு அப்படின்ட்டு இருப்பான். அடேங்கப்பா எவ்வளோ ஒரு நல்ல புருஷன் அப்படின்னு நிம்மதியாக தூங்குறவங்களுக்கு மறுநாளே உங்களை ஜோடிச்சு இப்படி கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒரு பிரச்சனையை டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பான்னு நினைக்கவே இல்லை நீங்கள். ஸோ நீங்களோ அப்படியே உன்னை பேந்த முழிச்சிட்ருக்கு. உள்ளே போகலாமா நேராச்சு அப்படிங்கன்னு உள்ளே கூட்டிகிட்டு வரான். அப்படியே நீங்கள் அந்த இடத்தையே பார்க்குறீங்க. பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. இங்கே பார்ட்டி அப்படிங்கிறீங்க. அவன் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பையன்தான். ஸோ இவ்வளோ லக்ஸூரியஸாக பார்ட்டியா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியம். நீங்கள் அவனே பார்க்க, ஆமாம் அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய இடத்து பசங்க, அதான் அவங்க உனக்கு பார்ட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ சரி அப்படின்ட்டு இருக்கீங்க. அப்போ ஹாய் மச்சான், சொன்ன மாதிரியே வந்துட்ட, அதுவும் பொல்லுன்னு புது பொண்டாட்டி நான் மச்சான் தொட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இல்லைடா அதெல்லாம் எனக்கு தெரியும், சொல்லியிருக்காங்களா, அப்புறம் நான் எப்படி அதை மீறி. ஓகே மச்சான் ஹாய் அப்படின்னு கை நீட்ட. வணக்கம் அப்படிங்கிறீங்க. உங்களை மீறி உங்களுக்கு கை கொடுக்கவே வரல, ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இது அப்படின்ட்டு அவன் பார்க்குறான். அது ஏய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ உங்களை அப்படியே மிரட்ட. உங்களுக்கு ஒரு மாதிரி நேற்று வரைக்கும் அவன் ரொம்ப சாஃப்டாக நடந்திருப்பான். பார்த்துமா உனக்கு இது பிடிக்குமா, இது வேணுமா அப்படி ஒருத்தன் விழுந்து காலையில் பார்த்தவன் அப்படிலாம் பழகி கல்யாணம்னு பேசினப்போ கூட உங்ககிட்ட லிமிட்டாக தான் ஃபோன்லேயும் பேசியிருப்பான். ரொம்ப எல்லை தாண்டி பேசியிருக்க மாட்டான். இப்படிலாம் நீங்கள் ரொம்ப நல்லவன்னு நினச்சவன் ஒரே நாளில் உங்களுக்கு ஒரு மாதிரி, உங்களுக்கே ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஒரு வேளை இல்லை நம்ம தான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறோம், அவர் நார்மலாக தான் இருக்கார் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இங்கே இதெல்லாம் சகஜம்தான்னு சொன்னார்ல, நம்ம தான் ரொம்ப பண்ணுறோம், யாராவது எதாவது நினச்சிக்கோங்க. ஏன்னா அப்படியே சுற்றி பார்க்க அங்கே இருக்கிற கேர்ள்ஸும் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க பாய்ஸ் எல்லாம். அதனால் உங்களுக்கு பெருசாக வந்து அதை பார்க்கும்போது ஒரு வேளை இதே கல்ச்சரில் நம்மளும் இருக்கோன்னு நினைக்கிறார் போல். ஆனால் நமக்கு தான் இப்படி பழக்கம் இல்லையே, நம்மளை இப்படி பழக்கவும் இல்லை, ஐயோ அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டே சொல்லும்போது என்ன பண்ணுறதுன்ட்டு கையை அப்படி தயங்கி நீட்ட. இன்னொருத்தா ஹாய் அப்படின்னு வேகமாக வந்து கையை பிடிக்க வரான். நீங்கள் பயந்துடுறீங்க. அவன் வந்த வேகத்திலேயே அவனுக்கும் உங்களை பார்த்ததான் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே உங்களை ஹக் பண்ண வர. அப்போ டக்குன்னு அவனை செஸ்ட்டில் யாரோ கை வைக்கிறாங்க. அவனா நிமிஷம் யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்க அங்கே கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 40 வயசுக்கு மேலே அந்த மாதிரி ஒரு ஏஜில் ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. நீங்கள் இவர் யாரும் பார்க்க பாஸ் அப்படிங்கிறானுங்க எல்லாருமே. வெல்கம் யங் மேன் அப்படிங்கிறாரு. பிகாஸ் அவர் தான் பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. நான் தாம்மா உனக்காக இங்கே பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணது அப்படிங்கிறாரு. ஏன்னா நீ சொல்லலை? சொன்னனே, என் பாஸ் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் இந்த பார்ட்டி, அவங்க தான் நம்ம கல்யாணத்துக்காக இந்த பார்ட்டி வைக்கிறாங்கன்னு எல்லாம் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன் இல்லைம்மா அப்படின்னு உங்களை பார்க்குறான். ஃப்ரெண்ட்ஸுன்னு மட்டும் தான் சொன்னார் அப்படின்னு நினச்சிட்டு சொன்னார் அப்படிங்கிறீங்க. வெல்கம் அப்படின்னு இப்போ அந்தாலும் உங்கள் கையை பிடிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் அப்பா மாதிரி சும்மா கூட தொற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அந்த அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரி அப்படியே எடுத்துப்பா. என்ன மச்சான் இப்படி கொண்டு வந்து கடைசியில் இந்த கிழட்டுக்கு கொடுக்க வந்த, அவர் தான் எனக்கு 10 கோடி தரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒன்றும் அப்படி இல்லையே, ஒன் நைட் ஸ்டாண்ட் தானே, அதுவும் என்ன கப்பிள் ஸ்வாப், இதுக்கு என்ன
ஹே என்னடா கப்புள்ஸ் ஸ்வாப் என்ன ஈஸியாக சொல்லிட்டா, நான் மச்சான் நம்மளாம் அப்படியா பழகிட்டுருக்கோம் அப்படிங்கிறானுங்க. இவ்வளோ நாள் நீ தனியாக கல்யாணமே ஆகாமல் இருந்தாலும் உங்ககிட்ட நாங்கள் கப்புள் ஸ்வாப் பண்ணலை. டேய் நான் தனியாக இருந்தாலும் யாரையாவது கூட்டிகிட்டு வந்தானே ஸ்வாப் பண்ணேன், என்னமோ நான் மட்டும் சும்மா வந்த மாதிரி சொல்கிறீங்க. இருந்தாலும் மச்சான் நாங்கள் எங்கள் ஒய்ஃபை நீ கேட்டேன்னு விட்டுலாம் கொடுக்கலையா, என்னமோ அவங்க பொண்டாட்டி உங்களுக்கு மட்டும் உத்தமையாக இருக்கிற மாதிரி ஓவராக சீன் போடாதீங்கடா. அது மட்டும் இல்லை, நானே இவளை தொடலை, நீங்கள் வேற. நானே அவர்கிட்ட தான் ஏதாவது பேசி ஒரு டைம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். பாரேன் செம்ம அழகு. அதான் மச்சான் எப்புட்றா உனக்கு இப்படி சிக்குச்சு? அதுக்கெல்லாம் மச்சான் வேணும்டா. என்னடா மாங்காய் சைஸில் கூ அப்படின்னு எதை சொல்ல வரான்? ஏய் அப்படிங்க, ஐ மீன் நெஞ்சுக்கு கீழே இருக்கான்னு சொல்ல வந்தேன் அப்படிங்கிறானுங்க. டே ஒட்டங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்துட்டு அவர் கூப்பிட்றாரு. அப்படியே உங்கள் ஹஸ்பண்ட் எரிக்கானே ஸோ வந்து பக்கத்தில் நிற்கிறான். நீங்களும் அப்படி திருன்னு முடிச்சிருக்க. ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் த பார்ட்டி அப்படிங்கிறாரு. சொன்னதும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரோட கார் கீஸும் அது வந்துட்டு ஒரு பவுலில் போடுறாங்க. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. கப்புள் ஸ்வாப் யா ஹஸ்பண்ட் இதெல்லாம் வந்துட்டு சொல்லலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா அப்படிங்கிறீங்க. அதுவா இவன் பொண்டாட்டி அவன் வச்சுக்குவான், அவன் பொண்டாட்டி இவன் வச்சுக்குவான். இந்த ஒரு நைட்டுக்கு இப்படி பல நைட்டு மாறி மாறி போவாங்க அப்படின்ட்டுருக்கு. அது கேட்டதுமே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுலேயும் ரொம்ப மோசமாக உங்கள் ஹஸ்பண்டும் அதில் கார்கி போட்டதை பார்த்து நீங்கள் பயந்து போய் நிற்க. ஹேய் பயப்படாத அப்படிங்கிறாரு. நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிக்கணும்டா, முன்னாடியே இதை அலர்ட் கொடுத்துருக்கணும். இது ரொம்ப டார்க்கான சில விஷயங்கள் இருக்கும். பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்கல பண்ணிக்கோங்க. ஓகேடா, ஜஸ்ட் ஒரு அலர்ட். அப்புறம் நீங்கள் பயந்து போயிருக்கிறத பார்த்துட்டு அவரோ ஜஸ்ட் ரிலாக்ஸ், இதெல்லாம் இங்கே சாதாரணம். அப்புறம் அந்த கீ எடுக்க போகிறது நான் தான். ஹஸ்பண்ட் ஆல்ரெடி அவனோட கார் கீ எனக்கு காமிச்சிட்டான். ஸோ அதனால் எனக்கு தெரியும் அவன் கீ எப்படி இருக்கும்னு. அதை பார்த்து நான் எடுத்துடுவேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதங்கிறாரு. எதை ஓகேலாம் நீ அப்பா மாதிரி அப்படின்னு பார்க்குறேங்க. அவரோ பயப்படாத, ஆனால் நான் ஒன்றும் அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்க. அப்பாடான் இருக்குது. ஆனாலும் ஏன் இப்படி ஒரு கேவலமான புருஷன் கார்கி நீங்கள் எடுத்தா அப்போ அவர் அப்படிங்க. அவனா தெரியலையே, மேபி எழுந்து எடுக்க வாய்ப்பே இல்லை. என்ன? ஆமாம் பிகாஸ் என் ஒய்ஃபோட அவன் போன வாரமே இருந்துட்டான். சி அப்படின்னு இருக்கு. இவ்வளோ கேவலமானவன் அப்படின்னு. ஹே நீ நினைக்கிற மாதிரி என் ஒய்ஃப் ஒன்றும் கேவலம் இல்லை அப்படின்னு பார்க்குறீங்க. எஸ் ஷீ இஸ் ஜஸ்ட் 23 அப்படிங்கிறாரு. எதை அங்கே ஒரு பொண்ணு அப்படியே அரைங்குறையமா ஒரு பையன் அதில் சாஞ்சி நிற்கிறா. லுக் அதான் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு காட்டுறான். பார்த்தா அது சின்ன பொண்ணு தான். பட் இப்படி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன கல்ச்சர் இது, என்ன கன்றாவி இது, இப்படி ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில. அந்த கிழவனை பார்த்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, ஆனால் என்ன நடக்குமோங்கிற பயம் இருக்கும்ல, ஒரு மாதிரி அருகருப்பா. அப்படி நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட எரிக் இங்கே என்ன நடக்குது, ப்ளீஸ் என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க, எனக்கு இங்கேருந்து போகணும் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிருங்க. அவனும் ஹே சும்மா இந்த பட்டிக்காடை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல. இங்கே பாருடி, இதெல்லாம் இங்கே சகஜம், சும்மா ஓவராக பத்தினி வேஷம் போடாத, எனக்கு இந்த மாதிரி இருக்க தான் பிடிக்கும், எனக்கு யாரோட வேணாலும் பிடிக்கும், அந்த ஆள் கூட இன்றைக்கி இருந்துக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். எதை அப்படின்னு பார்க்குறீங்க. அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு கீ எடுத்துகிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கான். ஒரு பொண்ணு ஹே தட்ஸ் மை ஹஸ்பண்ட் கீ, ஸோ நவ் ஐ எம் யுவர்ஸ் அப்படின்னு வந்து அப்படியே அவனை பிடிச்சிக்கிட்டு வருது. அவங்க 2 பேர் லிப் லாக் பண்ணுறதை பார்க்க அப்படியே வாமிட் வர மாதிரி பண்ணுறீங்க. இங்கே இது வாந்தி எடுத்து வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் உங்களை பிடிச்சிருக்கு. நான் வரமாட்டேன் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, அப்பா மாதிரி இருக்கீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள் என்னை விட்டுருங்க அங்கிள். எப்போ சொன்னியே இது கரெக்ட் அங்கிள், அந்த வேலை தான் வா அப்படிங்கிறான். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு பயமாக இருக்குது. தான் சொன்னேனே, இப்போ நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், பட் நானும் பண்ணுவேன். பயங்கரமாக இருக்கேன் இப்போவே, எனக்கு வயகராவோட சேர்ந்து கூட அப்படி இருக்கணும்னு தோணுது. கேட்கவே நாராசமாக இருக்குது, அழுகியாக வருது. அப்பா மாதிரி உள்ளவன் பேசுகிற பேச்சா அது ஓங்கி கொன்னத்துலேயே பொழியன்னு விட்றீங்க. ஓ மை பிரிட்டி கேர்ள் அப்படின்றதுனால அப்படியே கை பிடிச்சிட்டு, இந்த கை இப்படிலாம் அடிக்கக்கூடாது, ஏதோ பிஞ்சு விரல் என் மேலே பட்டதும் அப்படியே எனக்கு ஜிவ்வுன்னு இருக்குது. உன்னை இப்போவே உங்களமா அப்படியே அதை கசக்கி அப்படின்னு பச்சையாகவே பேசுகிறாரு. அப்படியே உங்களுக்கு நீ எல்லாம் என்னடா மனுஷன், உனக்கு பொண்ணெல்லாம் இல்லையா? இல்லையே, நான் பண்ணுறது இருந்தா நான் ஏன் ஓன் பின்னாடி சுற்ற போகிறேன், இல்லைனா அவங்கள வச்சு என்ன பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். யாரா இவன், என்ன பிறவி இவன் அப்படி இருக்கவங்களுக்கு. அப்படி ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்பயும் கெஞ்சிட்டு தான் இருக்கீங்க. அவனும் அப்படியே ஒரு ரூம்குள்ளே கொண்டு போய் இங்கே பார் இப்படியே கெஞ்சிட்டு இருக்காத, நான் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பணம் கொடுத்துருக்கேன், பணம் கொடுத்து தான் உன்னை வாங்கியிருக்கேன். எது
அப்படின்னு பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை 2 இல்லைம்மா, 10 கோடி வாங்கியிருக்கான். ஸோ நான் உனக்கு இப்போ விலை வச்சுட்டேன், அதனால் நீ என்னோட ப்ராடக்ட், நான் தான் உன்னை சேல் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இருக்கான். ஏதோ செய்யலாம், ஏதோ தப்பாக இருக்குது, ப்ளீஸ் நான் விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு அப்படியே அங்கே தேடி பார்க்குறீங்க. ஏதாவது கிடைக்குமா, எடுத்து அடிச்சுட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். என்ன ரொம்ப குறுகுன்னு பார்க்குற? எனக்கு தெரியும், ஏதாவது கிடைச்சா எடுத்து அடிச்சுட்டு ஓடலான்னு பார்க்குறியா? இங்கே வர்றவங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்க. இதான் அவங்க பண்ணுற தப்பே. அப்புறம் இதில் இருக்கிறத பற்றி புரிஞ்சுக்குவாங்க. அமௌண்ட் கிடைக்கும் போது அவங்களுக்கே தெரியும், காசும் கொடுத்து சுகமும் கிடைக்குதுன்னா எவ விடுவா? இதோ இப்போ இங்கே பார்க்குறியே, அத்தனையும் வரும்போது உன்ன மாதிரி தான் மறண்டு பிடிச்சதுங்க. இப்போ அதுங்களே எப்போ கப்பிள் ஸ்வாப்பு, எப்போ போய் எங்களுக்கு பணம் கொடுத்து வாங்குவீங்க, எப்போ எங்களை வாங்குவீங்கன்னு என் பின்னாடி திரியிறாங்க தெரியுமா? இப்போ கூட இல்லை பார்த்தியே, உன் புருஷன் மாதிரி இன்னொருத்தன் என்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கான். புதுசாக கல்யாணம் ஆனவன் கைப்படாமல் இருக்கான், கொண்டுட்டு வாடான்னு சொல்லியிருக்கேன். எப்போ கிடைக்குதோ அப்போ அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சே, இதெல்லாம் ஒரு இதாக பண்ணிட்டு இருக்காங்களா? நினைக்க வாமிட்டே வர மாதிரி இருக்குது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இங்கேருந்து எப்படி தப்பிப்போன்ட்டு. அப்படியே நீங்கள் இதுக்கு மேலே வர வழி இல்லையா அப்படின்னு. இப்போ இவன் ஏதாவது பண்ணால் பேசாமல் செத்துடலாம், இப்படி கேவலப்பட்டு வாழ்கிறதுக்கு சாகிறதே மேல் அப்படிலாம் எதோ நினச்சிருக்க. திடீர்னு கதவை திறக்கிற சவுண்ட் கேட்க அப்பாடான் இருக்கு. அந்த கிளை உங்கள் கையை அப்படியே இறுக்கி பிடிக்குது, யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் கிளத்தை தள்ளி விட்டுட்டு குடுன்னு ஓடுறீங்க. ஓடி கதவை கரெக்டாக திறக்கும், நீங்கள் ஓடவும் கரெக்டாக இப்போ அவன் முன்னாடி மோதி நிற்கிறீங்க. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஒரு நிமிஷம் ஜக் ஆகுறீங்க. நினைக்கிற ஜங்குக், சார் ப்ளீஸ் சார், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க சார் இங்கே எல்லாம் தப்பாக இருக்குது சார், எல்லோரும் தப்பாக இருக்காங்க சார், இவங்ககிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க சார், நான் அந்த மாதிரி பண்ணல சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு அலறீங்க. அவனும் உங்களை அப்படியே பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு அந்த ஆளை பார்க்குறான். அப்புறம் நீங்கள் மாஃபியா பாஸ், நீங்கள் எப்படி இங்கே அப்படிங்கிறாரு. ஏன் என்ன எதிர்பார்க்கலையா? வேறு யாரையும் எதிர்பார்த்தியா? இல்லை அது நீங்கள் இங்கெல்லாம் வரமாட்டீங்களே, அதான் இப்போ வரணும்னு தோணுச்சு. ஸோ நீங்கள் இவங்க அதெல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொன்னதும் அப்படியே ஜங்குக்கோட பிஏ தான் ஃப்ரைடே. அவன் வந்து டக்கு நிற்கிறான், பாஸ் அப்படின்ட்டு. மற்றதெல்லாம் நீ பேசிக்கோ, வா போகலாம் அப்படின்னு உங்கள் கையை பிடிக்கிறான். எது கையை விடுங்க ப்ளீஸ், நீங்கள் அதை காப்பாற்றுவீங்கன்னு பார்த்தா காப்பாற்றெல்லாம் வரல. அப்புறம் இந்த பொண்ணுக்கு நீ எவ்வளோ டிமாண்ட் வச்சுருந்த? 50 கோடி. பட் நான் 100 கோடி தரேன், இனிமேல் இவ எனக்கு தான். ஸோ அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே போகலாமா அப்படிங்கிறான். வரல. அப்போ இங்கேயே இருக்க போறியா? இல்லை, அது நான் அந்த மாதிரி போகல ப்ளீஸ் அப்படின்னு அவன் கற்று தான். அப்படியே பாய்ந்து இங்கே உங்களுக்கு வீசிங்க வந்தது அப்படின்னு மூச்சு எடுக்க ஆரம்பிக்க. ஹே ரிலாக்ஸ் அப்படின்னு கிட்ட வரான். நீங்கள் இன்னும் பயப்படுறீங்க, கையெல்லாம் நடுங்குது உனக்கோ அப்படின்னு ஆத்திரமாக வருது. உங்களை அப்படியே பார்க்குறான். அப்படியே வீசிங் வந்துட்டேக்கு இன்னிலர் இல்லையா அப்படிங்கிறான். மண்டையாட்டுறீங்க, அதுலேயுமே மூச்சு வாங்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்க பயந்து இன்னும் நடுங்குறீங்க. அவனும் அப்படியே இழுத்து உங்களை எப்போ தயாங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ரோடு மாமாவில் பண்ண மாதிரி தான். இங்கே அப்படியே ஜங்குக்கு வேறு வழி இல்லாமல் கிஸ் பண்ணுறான் இல்லை அவங்கள வந்து காம் பண்ணுறான், அந்த வந்து சரி பண்ணுறான், அவனோட ஆக்சிஜனை கொடுக்குறான். ஸோ ஒரு வழியாக அப்படியே வீசிங் குறையுது. பட் பயத்தில் அப்படியே மயங்கிடுறீங்க. பாரி அப்படின்னு தட்டுறான். நீங்கள் முழிக்கவே இல்லை. ஓகே ஃப்ரெடி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு வெளியாக கரெக்டாக இப்போ இன்னொரு கும்பல் உள்ளே வருது. அவங்களோ அப்படியே எல்லா பக்கம் பார்த்துட்டு வர. இங்கே உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை ஒருத்தன் தூக்கிட்டு போகிறது கூட தெரியாமல் அப்படியே இன்னொருத்தன் பொண்டாட்டியோட ஜாலியாக இருக்கான். நீங்களும் மயக்கத்தில் இருக்க. அப்படியே உங்கள் மூஞ்ச பார்க்குறான். ஏண்டி ஏன் அப்படின்னு அப்படியே வந்து மெதுவாக உங்களை பின் சீட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே அவன் காரை புயல் வேகத்தில் அங்கேருந்து கிளப்புறான். அவன் ஆளுங்களாம் அடுத்த காரில் அப்படியே ஃபாலோ பண்ண உள்ளே போன கும்பலை ரொம்ப வேகமாக திருப்பி போன வேகத்தில் ரிட்டர்ன் வருது. வந்த காரெல்லாம் ஜங்குக் காரை தான் ஃபாலோ பண்ணுது. ஜங்குக் மிரர் வழியா ஷிட் அப்படின்ட்டு அவனோ அவங்களோட பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி பார்க்குறான். நீங்கள் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கீங்க. உங்களை அப்படியே திரும்பி பார்த்துட்டு நீ கொஞ்சம் நேரம் தூங்கு பேபி அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே காரை ரொம்ப ஃபோர்ஸாக ஓட்டிகிட்டு போகிறான். அப்போது அவனுக்கு ஆப்போசிட்லேயும் கார் வருது. அவனோ எல்லா பக்கமும் சுற்று போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கடா பார்த்துக்கலாம் இன்றைக்கி நான் நீங்களான்னு அப்படின்ட்டு அவனும் அப்படியே கம்பீரமாக அதுலேருந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்படியே கார்லேருந்து கீழே இறங்குறான். அவனை அப்படியே சுற்று போடுறாங்க கன் பாயிண்டில். பட் அதுக்கெல்லாம் அசரால நம்ம ஜங்குக்கா அப்படியே ஸ்டைலாக வந்து நிற்கிறான். எதையுமே அவன் கட்டுக்கல. அப்படியே அவன் வேட்டையாடுற சிங்கம் மாதிரி நின்றுட்டுருக்கா. பின்னாடி ரேங்கப்பா என்ன ஒரு சீன் ஓகே, எனக்கே சும்மா சீனாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு சவுண்டு. அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்க்க வரேவா, நான் கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்துலேயும் என்கிட்ட ஒரு கிளாஷ் இருக்கும். பட் இதில்
உன்னை நான் மிஞ்சவே விட மாட்டேன். ஏன்னா அவள் எனக்கு வேணும். அவர் நான் தான் பார்த்தேன். எது நீயா அப்படிங்கிற ஜங்குக் பார்க்க, இங்கே பார், எதை வேணாலும் எடுத்துக்கோ, நோ ப்ராப்ளம். நான் இனிமேல் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். என்னோட எல்லா விஷயத்தையுமே இப்போது நீ விட்டுட்டு வந்தியே அந்த டீல் கூட உனக்கே திருப்பி கொடுத்துறேன். எனக்கு அந்த டீல்லாம் வேணாம். அந்த டீல்லேருந்து நீ தனியாக வரும்போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இருந்தாலும் நான் கவனிக்காமல் விட்டேன். பட் நான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து லேட்டாக வந்ததில் நீ தட்டிட்டு படம் பார்க்குறியா? நான் தான் அவளை பிக் பண்ணேன். எனக்கு தான் அவள் தேவை. ஸோ என்கிட்ட கொடுத்துரு, ஏஞ்சலை எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படிங்கிறான். எதை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே பின்னாடிலேருந்து 2 கன்னை அப்படியே ஜங்குக்கு எடுக்க, அவங்க ஆளுங்களோ கொஞ்சம் ஜெர்க்கானாலும் அப்படியே இத்தனை பேர் இருக்கோம், என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்க்க, என்னடா சொன்னேன் அப்படின்ட்டு அத்தனை பேர் நிற்க அசால்ட்டாக அப்படியே ஜங்குக் வந்துட்டு நிக்கோலஸ் பக்கம் வரான். அவனோட ஆப்போனண்ட் தான் அவன். 2 பேர்த்துக்கும் எப்போவுமே 7ஆம் பொருத்தம். அவனும் அப்படியே ஈக்குவலாக இருப்பாங்க. நிக்கோலஸும் அவன் ஆளுங்க கிட்ட தே விடுங்கடா சிங்கத்தை கொஞ்சம் நேரம் உரிமிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனும் அப்படியே கன்று எடுக்கிறான். அப்படியே 2 கன்று அவனை வந்து ஜங்குக்கை பாயிண்ட் பண்ணிட்டு, என்ன நீ ஷூட் பண்ணா நானும் பண்ணுவேன், பட் எனக்கு அவ தேவை. நான் உன்கிட்ட சண்டை போடவில்ல. நீ 100 கோடி கொடுத்துருக்கலாம், இன்னும் 150 200 என் சொத்தே கூட தர, எனக்கு அவ வேணும் அப்படிங்கிறான். நிக்கோலஸோட அந்த பிடிவாதம் ஜங்குக் அடேங்கப்பா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அவளை தூக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்கியா? பட் எனக்கு அவள் தானே வேணும். இட்ஸ் டூ லேட். இந்த டைமும் நான் தான் வின் பண்ணுவேன். எனக்கு அவள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோ அந்த காரை அப்படியே திரும்பி பார்க்க, காருக்குள்ளேருந்து இப்போ உங்களை அப்படியே அவங்க ஆளுங்க தூக்க ஜங்குக் ஏய் நோ அப்படின்னு கத்துறான். உன்னை இங்கே தசை திருப்பி அங்கே எப்படி தூக்கணும் பார்த்தியா அப்படின்ட்டு டே ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் அப்படியே அவங்க நின்றுட்டு இருந்த அவன் ஆளுங்களே ஷூட் பண்ணுறான். இது புரியாமல் ஜங்குக் என்ன பண்ணுறான் அந்த லூசு பையங்கிற மாதிரி பார்க்க, அப்படியே நிக்கோலஸ் வந்து அப்படியே நீங்கள் மயக்கத்தில் தானே இருக்கீங்க, கீழே விழுக போகிறீங்க, உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டக்குன்னு நீங்கள் முழிக்கிறீங்க. கன் ஃபயர் ஆன சவுண்டில் உங்களுக்கு டக்குன்னு உங்கள் மூளைக்கு அப்படியே வந்துட்டு பவர் வர டக்குன்னு முழிச்சிடுறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் அவங்க கைக்குள்ளே வரத்துக்குள்ளேயே டக்குன்னு முழிச்சு அவனை விட்டு பயந்து அப்படின்னு தள்ளி போகிறீங்க. ஜங்குக்கோ அப்படின்னு பார்த்துட்டு ஏய் இங்கே வா அப்படிங்கிறான். நீங்கள் திருன்னு இப்போ முழிக்கிறீங்க. உங்களுக்கு யார் பக்கம் போகிறதில்ல, நிக்கோலஸ் உங்களுக்கு புதுசு, அதனால் சார் ப்ளீஸ் எனக்கு காப்பாற்றுங்க சார் இப்படின்னு இவன் கிட்டே கெஞ்ச ஆரம்பிக்க, இங்கே ஜங்குக்கு செம்ம கடுப்பாகுது. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி கத்துறான். அவனை பார்த்து பயந்து நீங்கள் நிக்கோலஸ் பின்னாடி போக அப்படியே ஜங்கு ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன் எடுத்து அவன் மண்டிகளையே அப்படியே அடிச்சுக்கிறான். நீங்களோ அப்படியே பயந்துட்டு சார் ப்ளீஸ் சார் எப்படியாவது காப்பாற்றுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படிங்கிறீங்க. எஸ் பேபி நான் காப்பாற்ற தான் வந்திருக்கேன், ஸோ நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்புகிறான். உங்கள் கையை பிடிக்க வரான் ஜங்குக்கு. அதுக்கு மேலே அவனால் முடியல. ஸோ கரெக்டாக உங்கள் கையை அவன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் கையிலே டக்குன்னு ஷூட் பண்ணுறான். அப்படி நீங்கள் பயந்து போய் ஜங்குக்கை பக்கம் அவனும் என்கிட்ட எதனால தப்பிக்க முடியாது பேபி அப்படின்ட்டு வரான். அவன் ஆளுங்கள்லாம் இப்போ அப்படியே அவனை வந்துட்டு ஷூட் பண்ண வராங்க. நிக்கோலஸோ அப்படின்னு கையை அப்படியே பிடிச்சிட்டு அவன் கையிலேருந்து பிளட் கொட்டுது. நீங்கள் அப்படியே அவனையே பார்த்து பயந்து போய் அப்படியே உறைஞ்சி நின்றுட்டுருக்கீங்க. அதுக்குள்ளே ஜங்குக்கோட ஆளுங்கள்லாம் வந்திருப்பாங்கள்ல. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு நிக்கோலஸ் ஆளுங்களை சுற்று போட்டாங்க. அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு காரணம் கொஞ்சம் ஆளுங்க அதிகமாக வர்றதுக்கு தான். ஸோ வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க அதிகமாக, ஏன்னா ஜங்குக்கு எத்தனை பேர் இருந்தாலும் சமாளிப்பான்னு அவங்க ஆளுங்களுக்கு தெரியாதா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க, பரவாயில்ல கரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். இப்போ நிக்கோலஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். அவன் கையில் கன் இருக்கு, இருந்தாலும் அவனுக்கு உங்களை பாயிண்ட் பண்ணணும்னா தோணல. அவனுக்கு நீங்கள் வேணும். அவன் அப்படி ஒரு பைத்தியக்கார சைக்கோத்தனமாக உங்கள் மேலே ஒரு இது. ஸோ அப்படியே உங்களே வா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுக்க போகிறான். நீங்கள் இப்போ பயத்துலேருந்து அவன்கிட்ட ஓடலான்னு ரெடியாக அதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்கள் கன் எடுத்து உங்கள் நெத்திலே வைக்கிறான். நீங்கள் ஒரு நிமிஷம் அவ்வளோதான் ஆடி போய் அவனையே பார்க்க, என்னடி அப்படியே அவன் கூட ஓடிலான்னு நினச்சிக்கோ, அவ்வளோ ஈஸியாக விடுறதுக்கான 100 கோடி கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கான். டே மவனே ஒன்றா உயிரோடவே விடக்கூடாது. பட் அப்படின்ட்டு அவங்கள ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, ஆனாலும் இப்போ நீ பொழைச்சிப்போ, ஆகிற நேரம் வரும்போது தானா என்கிட்ட வருவல்ல, அப்போ இருக்கும் எனக்கு. இங்கே பாரு, இதுதான் உன்னை நான் லாஸ்ட்டாக பார்க்குறதா இருக்கணும். இதுக்கு மேலே என் முன்னாடி நீ வந்த அப்போ நீ கண்டிப்பாக போனாமல் தான் இருப்பேன். இதுக்கப்புறமா என்கிட்ட மோதிட்டு இருக்காத, ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஆளுங்களெல்லாம் அவனோட சேர்த்து மூட்டை கட்டி அமுச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை இழுத்துக்கிட்டு காருக்கு வர, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஹேய் சொன்னால் புரியாது, ப்ளீஸ் எனக்கு வேணாம், நீ பழசெல்லாம் மனசில் வச்சு தான் இப்படி பண்ணுற, என்னை விட்டுரு. அவன் டக்குன்னு அப்படியே கைவிட்டு, ஓ பழசெல்லாம் ஞாபகம் இருக்குது, இப்போ நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிறான். ஏன் தெரியாமல் ரெடிகுலஸ் மாஃபியா தெரியாதா அப்படிங்கிறீங்க. ஓ இஸ் இட் வெல் செட் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல வா அப்படின்னு பிடிச்சி உள்ளே எழுத்து தள்ளலாம். என்னை விட்டுற பொறுக்கி அப்படிங்கிறீங்க. பொறுக்கி
அன்றைக்கி சொன்னால் அதே பொறுக்கி அப்படின்னு கிட்ட வரான். வேணாம் வேணாம் அப்படின்னு திரும்பி மூச்சு அப்படியே இருக்க. ஏய் ரிலாக்ஸ், மறுபடியும் வீசிங் வந்து தொலைஞ்சிட போகுது அப்படின்ட்டு உங்கள் இன்ஹீலரை தேடி ஒரு வழி அவங்க ஹேண்ட்பேக் அதையும் சேர்த்தா எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ அதுக்குள்ளேயும் தேடி உங்கள் மூஞ்சிலே தூக்கி விசிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதை எடுத்து அப்படியே கை நடுங்க அப்படின்னு அப்படியே நீங்கள் இப்போ வந்துட்டு இன்ஹீலர் பண்ணவும் கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆகுறீங்க. அவனும் வாயை மூடிக்கிட்டு உக்காந்துருந்தேன்னா ஒழுங்காக வீடு போய் சேருவேன், இல்லை அப்படியே வேகமாக போகும்போது கார்லேருந்து வெளியே தள்ளி நானே சாகடிச்சிடுவேன் அப்படிங்கிறான். அதையாவது பண்ணுங்க, எனக்கு அவங்க கூட வர பிடிக்கல, நான் வரல அப்படிங்கிறீங்க. ஹே நீ நான் வாங்கின பொருள் ட்ரீ, நீ நான் பேசக்கூடாது என்ன? 1 கோடி கொடுத்து வாங்கிட்டா நீ ஒன்றும் பெரிய வேல்யூலாம் கிடையாது, உன்னை ஜஸ்ட் என் வீட்டு வேலைக்கு தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறான். உனக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அதுக்கு மேலே எதுவுமே பேசலை. காரை வேகமாக ட்ரை பண்ண உங்களுக்கும் பேச்சே வரல. அப்படியே மிரர் சைடு மூஞ்சை திருப்பிக்கிறீங்க. பட் டியர்ஸ் மட்டும் நிற்கவே இல்லை. அப்படியே கண்ணீர் வந்துட்டே இருக்கு. கேட்டாங்களே என்ன வாழ்க்கை இது, நேற்று தான் கல்யாணம் நிம்மதியாக இருந்து அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கழுத்தில் கிடக்கிற தாலியை ஜாக்கெட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை அப்படியே வெளியில் எடுத்து அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே ஜங்குக்கு உங்களே தான் பார்க்குறான். நீங்களோ அப்படியே மிரரை கீழே இருக்க அப்படிங்கிறான். நீங்கள் அந்த கார் கண்ணாடி கீழே இறக்கிட்டு அப்படியே தாலியை கையாலேயே அத்து வெளியே தூக்கி விசிடுறீங்க. அவனுக்கு ஒரு நிமிஷம் அதை பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பும் வருது. பட் மூஞ்ச உடனே வச்சுக்கிறான். நீங்கள் அப்படியே தூக்கிவிட்டு எல்லாமே சனியனால் வந்தது, அந்த பரதேசி தான் எனக்கு கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஓஹோ அப்படிங்கிறான். இப்போ தான் நீங்கள் மெய் மறந்து என்ன சொல்கிறது, ஒரு கோவத்தில் பேசுனது புரியுது. பக்கத்தில் இவன் வேறு இருக்கானேன்னு. இவன் முன்னாடி என் வாழ்க்கை இப்படி ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவனும் உங்களே தான் பார்த்துருக்கான். நீங்கள் எதுவுமே பேசல, அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அப்படியே சீட்டில் சாஞ்சு அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. வீடு வர வரைக்கும் நீங்கள் அழுதுகிட்டே இருந்தவங்க அப்படியே தூங்கியிருக்கீங்க. எங்கள் ஜங்குக்கோ அப்படியே கார் நிறுத்திட்டு அப்படியே உங்கள் பக்கம் பார்க்குறான். உங்கள் ஃபேஸில் அவங்க முடியலாம் மறைச்சிருக்கு. அவனுக்கும் உங்களை பார்க்கவே ஒரு மாதிரி பாவமாக குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. ஏண்டி ஏன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட அப்படியே மெதுவாக அப்படியே கிட்ட அவங்க ஃபேஸை பார்க்குறான். அப்படியே உங்கள் லிப்ஸை பார்க்குறான். அவனுக்கு கிஸ் பண்ண ஞாபகம் வருது. அப்படியே அப்போது ரசிக்காததை இப்போ ரசிக்கிறான். அப்படியே உங்கள் மூஞ்சில் முடி அப்படியே விழுந்து மூஞ்சை மறைச்சிருக்கு. அதை அப்படியே நகர்த்தி விடுறான். கண்ணில் டியர்ஸ் வந்து அப்படியே ஃபேஸ்லாம் ரெட்டாக வந்து போயிருக்கீங்க. அப்படி பார்க்கவே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அவனோட கர்ச்சீஃப் எடுத்து உங்கள் ஃபேஸை மெதுவாக அப்படியே ஒத்தி உங்களுக்கு வேர்த்துருக்கு. ஸோ அதெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே உங்களை தூக்கலான்னு அப்படியே குனியும் போது கரெக்டாக அவன் ஃபேஸ் கிட்ட வரும்போது டக்குன்னு முழிச்சு பார்க்குறீங்க. சுத்தம் கரெக்ட் முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவனும் அது அப்படிங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு டக்குன்னு அவனை தள்ளுறீங்க. ஒருத்தி அப்படின்ட்டு அவனும் ஹே தூங்கிட்ட எழுப்பலான்னு வந்தேன் அப்படிங்கிறான். அது தூரத்துலேருந்து கூப்பிட்டாலே காது கேட்கும். நான் கூட கேட்காதுன்னு நினச்சேன், அதுதான் கொஞ்சம் விட்டால் போதுமே அப்படிங்கிறீங்க. ஹே நான் வாங்கின பொருள் நீ ஓவராக பேசுகிற அடி நான் அவனுக்கு கோவம் வருது. ஸோ அதெல்லாம் இப்படி காட்டுறது இல்லாமல் இப்படி உங்களை வார்த்தையால் அப்படி கடிச்சு கொதற உங்களுக்கும் அவன் ஒவ்வொரு தடவையும் நான் வாங்கின பொருள்னு சொல்லும்போது எப்படி வலிக்கும். அப்படியே அவ்வளோ ஆத்திரமாக அவனை பார்க்குறீங்க. ஓ ஆமாம்ல, ஆனால் என்னை வீட்டு வேலைக்கு தானே வாங்கியிருக்கீங்க, வீட்டு வேலைக்கு வாங்கினவங்களை யாரும் தூக்கிட்டுலாம் போக மாட்டாங்க அப்படிங்கிறீங்க. அவன் இன்டென்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான். அவங்கள தூக்க தான் வந்திருக்கான்னு. பிகாஸ் அவன் கை இந்த பொசிஷன் நீங்கள் முழிக்கும் போது. ஸோ அப்படி சொல்ல இது வேறையா, யார் ஒன்றா தூக்க வந்தா, காலை நவத்து, அங்கே என்னோடய கன்று இருக்குது அப்படிங்கிறான். எதை கன்னா அப்படின்னு கார்டு அப்படியே தூக்கி மேலே வச்சுட்டு அப்படி பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா அத்தனை கன்ஸ் இருக்குது. இவ்வளோ கன் அப்படின்னு பார்க்குறீங்க. அதில் எது லோட் ஆகிருக்கு எது லோட் ஆகலைன்னு வேறு தெரில. சத்தில் எதை தூக்கிட்டு போகிறேன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் பார்க்க சொல்லணும் அப்படின்ட்டு அவன் மட்டும் புலம்பிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து பொறுக்கிக்கிட்டே என்னமோ இப்போ சாமான் செட்டை தூக்கிட்டு போகிற மாதிரி போக நீங்கள் ஆத்தி தானே கன்று அப்படின்னு பயந்துட்டு அப்படியே உட்காந்துட்டுக்க. வர ஐடியா இல்லையா அப்படின்னு ஒரு சவுண்டு அப்படின்ட்டு பதறத்தில் இப்போ அவங்களுக்கு சீட் பெல்ட்டு கூட கழட்ட முடியல. அப்படியே பதறது கையெல்லாம் நடுங்க. ஹே ரிலாக்ஸ் அப்படின்ட்டு அவனே மெதுவாக கழட்டி விட. எனக்கு கழட்ட தெரியும் அப்படின்னு நீங்கள் விடாப்படியாக பேசாகணும். உனக்கு கழட்ட தெரியும் தான், பட் நீ இருக்கிற அவசரத்தில் கழட்டன்னு பிச்சிட்டினா அந்த காசை யார் தருவா அப்படிங்கிறான். உங்களுக்கும் அழுகியாக வருது. எதுக்கு எடுத்தாலும் காசுன்னு சாவடிக்கிறானே அப்படின்ட்டு. இதுக்கு அவங்க கூட நான் போயிருக்கலாம் அப்படிங்கிறீங்க. போயிருக்கலாம் தான். ஆமாம், வேறு 200 கோடி இல்லை சொத்தே கூட எழுதி வைக்கிறேன்னா பேசாமல் அமுச்சு விட்ருக்கலாம். அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? என்ன? ஆமாம் போனியே அங்கே கப்பல் ஸ்வாப் நடந்திருக்குமே. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? நேற்று புருஷனோட அப்படின்னு அப்படி உங்களை ஒரு மாதிரி பார்க்க ஒன்றுமே புரியல. யாரும் நடந்ததால தெரியறதுக்கு உங்களுக்கு தான் ஒன்றுமே நடக்கல. அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப இன்னசென்ட் வேறு. அதை பற்றிலாம் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாதுல்ல. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க.
கல்யாணம் ஆயிடுச்சு ஆமாம், அதனால என்ன அப்படின்னு திருப்பி அவனையே கேள்வியாக கேட்க. ம் சரி, கப்பல் ஸ்வாப் நடந்துச்சேன் அப்படி தான் என்ன தெரியுமா? தெரியல, ஆனால் எல்லோரும் ஏன் அவங்க பொண்டாட்டியை விட்டுட்டு வேறு ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க? சுத்தம் அதுவே தெரியாமல் தாங்க இந்தியா. ஆமாம், இப்போ ஒருத்தவனை சொத்தவே தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றானே, எதுக்குன்னு நினச்சா? நீங்களே 100 கோடி கொடுத்து நான் வீட்டு வேலைக்கு வாங்கும்போது அவன் சொத்தையே எழுதி தரேங்கிறான். ஆனாலும் வீட்டு வேலைக்கு 100 கோடி அதிகம், அதை விட சொத்து அதிகம். எனக்கு புரியலை ஏன் அப்படின்னு திருப்பி நீங்கள் ஜங்கு கிட்டே கேட்க விளங்கிரும். இது இன்னும் இப்படியே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ ஒரு கன் கீழே விழுகுது. அவன் நிறையா வச்சுருக்கான்ல, ஸோ ஒன்று விழுக அப்படியே நீங்கள் குனிஞ்சு அதை அப்படியே பார்த்துட்டுருக்கே, ஏய் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு அதை எடுக்கலாம்ல, இத்தனையும் திரும்ப கீழே விழுந்துடும் அப்படிங்கிறான். நீங்கள் எதே நானா அப்படிங்கிறீங்க. ஏய் பாம்பை அடி எடுக்க சொன்னேன், கன்று தானே எடு அப்படிங்கிறான். அப்படியே நீங்கள் அதை எடுத்து கையெல்லாம் நடுக்குது. அவனோ அப்படியே ஷூட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறான். எதை அப்படின்னு முழிக்கிறீங்க. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை இறுக்கி பிடிச்சி அப்படியே உங்கள் கன்னோட கையை இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே திரும்பி அங்கே வந்து என்ட்ரன்ஸில் யாரோ கருப்பாக நிழல் உருவமாக தெரியுது. அதை பட்டுன்னு சொல்கிறான். அப்படியே நீங்கள் கண்ணு முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு பயத்தில் மயக்கமே வர மாதிரி ஆயிடுது. ஜங்குக்கு மேலே அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. அவனோ ஏய் என்னாச்சு அப்படிங்கிறான். கொலை கொலை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்க. ஏய் நீங்கள் பண்ண, நானும் சேர்ந்து தான் பண்ணேன். ஆனாலும் என் கை அப்படின்னு கண்ணை தூக்கி போட்டு ஐயோ கொலை மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு அப்படியே உள்ளே ஓடுறீங்க ஜங்கு அப்படின்னு சிரிச்சிட்டு அவங்க ஆளுங்கெல்லாம் வரும், யாருன்னு பார்த்து கிளியர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்னெல்லாம் அப்படியே செக் பண்ணியிருக்கான். அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே வரான். அவனோட 2 கன் எப்போவுமே அவன்கிட்ட இருக்கும். ஸோ அதை மட்டும் அவன் எடுத்துட்டு அப்படியே பின்னாடி சொல்லிக்கிட்டே உள்ள வரான். நீங்கள் எங்கே ஓடுறது நம்ம தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கீங்க. அவனோ ஹே வெயிட் அப்படின்ட்டு உங்க முன்னாடி வந்து நீங்கள் அப்படியே அவனை என்ன சொல்கிறது, ஒரு விசித்திர ஜந்துவை பார்க்குற மாதிரி பார்த்து வைக்க, எதுக்கடி இப்படி கண்ணை ஊட்டி முழிக்கிறா அப்படிங்கிறான். கொலை போலீஸ் வருவான், என்னை அரெஸ்ட் பண்ணும், எனக்கு பயமாக இருக்கு, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஐயோ என்னை எப்படிலாம் வாழணும்னு எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஒரு நல்லவனாக பார்த்து என்னை பிடிச்சி கொடுக்குறேன்னு தேடி ஆமாம் உங்கள் அப்பா பரதேசி மட்டும் என் கையில் கிடச்சான் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு பார்க்க எதை அப்படிங்கிறீங்க. வாழ்த்துக்கள் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன பண்ணுறது, ஆனால் எங்கள் அப்பாவும் கடைசியில் ஒரு கெட்டவனை தான் என்னை கட்டி வச்சுருக்காரு. அவன் அங்குள் இல்லை தாத்தா மாதிரி இருக்க ஒரு கிழவன்கிட்ட என்னை விற்றுட்டேன்னு சொன்னான். என்னை ஏன் அந்த கிழவன் வாங்கினான்? அவன்கிட்டேருந்து நீங்கள் வாங்குறீங்க, உங்ககிட்டேருந்து இன்னொருத்த வாங்க ஏன் துடிக்கிறான்? எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? என்ன அப்படிங்கிறான் ஜங்குக். வீட்டு வேலை செய்கிறதுக்கு 100 கோடி சொத்துலாம் கொஞ்சம் ஓவரா இல்லை அப்படிங்கிறீங்க. அவனும் வயிற்ற பிடிச்சிட்டு விழுந்து சிரிக்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நான் என்ன காமெடி பண்ணிட்டேன்னு இவர் சிரிக்கிறாரு. எனக்கு சிரிப்பே வரல, கடுப்பு தான் வருது அப்படின்னு பார்க்க. அவனும் ஹே நிஜமாவே நீ தெரிஞ்சு தான் பேசுறியா? இப்போ உன்னோட ஏஜ் என்னடி அப்படிங்கிறான். அது நான் காலேஜ் முடிச்சு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. எனக்கு இப்போ 20. நானும் பெரிய பொண்ணு தான். ஆமாம் ரொம்ப பெரிய பொண்ணு. சரி இப்போ வந்து சாப்பிட்டு தூங்கு. எதை நான் வீட்டுக்கு அப்படின்னு ஆரம்பிக்க. ஏய் இத்தனை வாட்டி சொல்கிறது, உன்னை 100 கோடி கொடுத்து வாங்கியிருக்க, வீட்டுக்கு ஒன்றும் அசால்ட்டாக சொல்கிற. சரி உனக்கு இங்கே இருக்க வேணாம், உன் வீட்டுக்கு போகணும் அப்படி தானே? ஆமாம். அப்போ 100 கோடி கொடுத்துட்டு போ. எதை? தெரு கோடியில் நிற்கிறவரை எங்கள் அப்பா. இப்போ 100 கோடிக்கு நான் எங்கடா போவேன்? 100 கோடிக்கு எத்தனை சைஃபர்னு கூட எனக்கு தெரியாது. அதான் முகரையை பார்த்தாலே தெரியுது. எது அப்படின்னு பார்க்குறீங்க. இங்கே பாரு, எனக்கு எப்போவுமே டீலாக இருக்கணும். 50 கோடி சொன்ன இடத்துல 100 கோடி கொடுத்து வாங்கியிருக்கு. அப்போ 100 கோடி இடத்துல நீ எவ்வளோ கொடுத்து அவனை விடுவேன் அப்படிங்கிறான். 1 2 அப்படின்னு கணக்கு போட்டுருக்கா. ஏய் அப்படிங்க இருங்க அப்படிங்கிறீங்க. என்னடி பண்ணுற கணக்கு? உன் மேக்ஸில் தீய வைக்க 150 கோடி சரியா அப்படிங்கிறான். 150 கோடியா? அது இருந்தால் நான் ஏன்டா இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு 50 பவுன் போடவே எங்கள் அப்பா மூக்கால் அழுதாரு. 20 பவுன் தான் போட்டு கட்டி வச்சாரு. அதுக்கே அந்த பரதேசி அவ்வளோ பேச்சு பேசினான். எது வரதட்சணை கொடுமை வேறையா? இதை ஏன்டி நீ முன்னாடியே சொல்லலை? எனக்கு இன்னைக்கு தானே தெரியும். எது? ஆமாம் காலையில் தான் என் ஜுவல்ஸ் எல்லாம் கேட்டார்.
அப்போ எடுத்து கொடுத்தேன். அப்போ தான் அப்படி புலம்புனாரு. அதையும் அங்கேயே விட்டு வந்துட்டியா? இப்போ நீ போட்டிருக்கலாம். இதெல்லாம் அவர் வாங்கி கொடுத்த அவர் நல்லா ஒரு வாயில் விளக்கமாத்துக்கு பேர் பட்டு கொஞ்சமாக நம்ம மரியாதை ஒன்று தான் அந்த மண்ணாடைக்கு இது அப்படின்னு அவன் திட்டுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. நாடி நோண்ணா சரி இப்போவே போய் இதெல்லாம் கன்றாவையும் கல்லட்டு அப்படின்னு பார்க்குறீங்க. மற்றதெல்லாம் தெரியாது, இதில் மட்டும் உஷாராக இரு. அங்கே உனக்காக ட்ரெஸ்லாம் இருக்கும், மற்ற சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வா அப்படின்ட்டு மண்டையாட்டிட்டு மேலே வந்து அப்படியே நிற்கிறீங்க. திருத்துன்னு முடிச்சுட்டு எங்கே போய் மாற்றுறது எதுவும் தெரியலையே அப்படின்ட்டு பார்த்துட்டே நிற்க ஜங்குக்கு பின்னாடியே வந்துவேன். அடிங்க அப்படின்னு பயந்து திரும்புறீங்க. என்ன நின்றுட்டுருக்க? இல்லை இது எந்த ரூம்? இந்த ரூம் தான் அப்படிங்கிறான். ஒரு ரூமை திறந்து பார்த்தா அப்படியே செம்ம லக்ஸூரியாச்சுக்கு. ஆத்தி என் வீடு சைஸுக்கு இருக்குது இந்த ரூமே அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. போ அப்படிங்கிறான். உள்ளே போய் நீங்கள் பாத்ரூம்குள்ளே போயிட்டு அப்புறமா ஆத்தி ட்ரெஸ் எடுக்க மாட்டோம் அப்படின்னு மறுபடியும் வெளியில் எட்டி பார்க்க ஜங்கோக்கு அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு நகம் கடிச்சிட்டேக்க எப்போ வெளியே வருவா அப்படின்னு உள்ளேருந்து கத்துறான். உங்களுக்கு ஐயோ அப்படின்னு நீங்கள் இங்கேயே நின்றுட்டு இருந்தா நான் எப்படி அப்படின்ட்டு அப்படியே திரும்புகிறான். சரி நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், உன் ட்ரெஸ்லாம் கபோர்டில் இருக்குது அப்படின்ட்டு அவன் வெளியே போயிடறான். நீங்களும் அப்பாடான் இருக்கு அப்படியே மெதுவாக பூனை மாதிரி வந்து உங்களுக்கு கபோர்டை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே உங்கள் சைஸுக்கு தான் எல்லா ட்ரெஸ்ஸும் செம்மையாக லக்ஸூரியஸாக இருக்குது. பார்க்கும் போதே என்ன இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, இதெல்லாமா வேலை பார்க்குறவங்க போடுவாங்க, ஒரு வேலை பணக்கார வீட்டில் வேலை பார்க்குறவங்க இப்படி தான் இருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அப்படியே போய் நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வெளியில் வரீங்க. அப்படியே ஜங்குக்கு அங்கே நிற்கிறான். அவனை அப்படியே பார்த்துட்டு இவர் எப்போ போனார் திருப்பி எப்போ வந்தார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க ஜங்குக்கு அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் நைட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க, அப்படியே அதுலேயே செம்மையாக இருக்கீங்க, அவங்க சைஸுக்கு அது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கா, அப்படியே பார்க்கறதுக்கே சுவ்வுன்னு இருக்கு அவனுக்கு. அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் என்ன அப்படிங்கிறீங்க. சரி வா சாப்பிட போகலாம் அப்படிங்கிறான். அப்படின்னு அவன் பின்னாடியே அமைதியாக நடக்கிறீங்க. அவனும் அவங்களோட மெய்டு இருக்காங்களா அவங்கள விட்டு அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து நெருப்பு வைங்க அப்படின்ட்டு இருப்பான். ஸோ அவங்களும் அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து பற்ற வைக்க நீங்கள் இப்போ அப்படியே எதார்த்தமாக சாப்பாடு பார்க்க உட்காந்துட்டு இருந்தவங்க திடீர்னு அதை பார்க்க அங்கே எரிஞ்சிட்டு இருக்க பார்த்து என்னது அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக்கும் அப்படியே சாப்பிட்டுட்டே உங்களுக்கு சாப்பாடு எடுத்து சாப்பிடு அப்படிங்கிறான். இல்லை அது என்ன அப்படிங்கிறீங்க மறுபடியும். தெரிஞ்சே ஆகணுமா, இது நீ போட்டிருந்த ஓல்டு ட்ரெஸ் ஜுவல்ஸ் அப்படின்னு சொன்னதும் அப்படின்ட்டு கத்திக்கிட்ட குடுக்குன்னு ஓடி வரீங்க. எங்கே போகிறா அப்படின்ட்டு பின்னாடியே வரான். நீங்கள் ஐயோ அது என் தாலி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, வரும்போது நம்ம தானே கழட்டி வீசணும், ஐயோ ஏதோ அவசரத்தில் வீசிட்டோம், இப்போ வீட்டில் திரும்ப தாலிலாம் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படி யோசிச்சுட்டு ஜங்குக்க பார்க்குறீங்க. அவனா என்ன அப்படிங்கிறான். இல்லை இதெல்லாம் கூட போட்டோம், ஆனால் என் தாலி அதை நானும் அறுத்து போட்டேன், நீ தானே அறுத்து தூக்கி எறிஞ்ச, அது ஏதோ அவசரத்தில் கோபத்தில் தூக்கி எறிஞ்சிட்டேன். சரி இப்போ என்ன அதுக்கு மறுபடியும் அதை எடுத்துகிட்டு வந்து நான் கட்டி விடணுமா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு முழிக்கிறீங்க. என்ன அப்படிங்கிறான். இல்லை வீட்டுக்கு போனால் தாலி கேட்பாங்கள்ல. உனக்கு இந்த ஆசை வேறு இருக்கா, உன்னை நான் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை அப்பப்போ மறந்துடுறேன் அப்படிங்கிறான். ஆமாம்ல அப்போல்லாம் வீட்டுக்கு போகவே முடியாதா அப்படிங்கிறீங்க. அவனும் நோ சான்ஸ், இப்போ வந்து சாப்பிடு அப்படிங்கிறான். இதுக்கப்புறம் எங்கே அவங்களுக்கு சாப்பாடே இறங்கலை அப்படியே தொண்டைக்குள்ளிலே நிற்குது. அவனும் சாப்பிடு அப்படிங்கிறான். எனக்கு சாப்பாடு வேணாம் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. அதான் சொன்னனே உன்னை விடணுன்னா 150 கோடி எடுத்து வச்சுட்டு போயிட்டே இரு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கா சாப்பிட்டு போக ஒரு கழுகையாக வருது. அங்கே அப்படியே உட்காந்துட்டு விசும்பிகிட்டே இருக்க. இப்போ சாப்பிட போறியா இல்லையா பின்னாடி ஒரு சவுண்டு. பயந்து போய் கடைன்னு எடுத்து அள்ளி அப்பங்கள்னு வைக்க மூச்சு வாங்குது. அப்படின்ட்டு அவனோ இன்ஹீலர் எங்க அப்படிங்கிறான். நீங்கள் திருத்தின்னு முழிக்க அதை எடுக்கவே இல்லையா அப்படின்ட்டு கடைன்னு அப்படியே ஓடி போய் இன்ஹீலர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இப்போ நீங்கள் அதை அப்படியே வாயில் அப்படியே வந்துட்டு இது பண்ணிக்கிறீங்க. இப்போ ஹீல் ஆகுது. ஸோ அப்படியே காமாகுறீங்க. அவங்க கையை அப்படியே பிடிக்க பக்கத்துங்க கையை உருகுறீங்க. அவனுக்கும் செம்ம கடுப்பாக்குது. நான் தொட்ட மாட்டோம் இந்த மாதிரி தீப்பட்ட மாதிரி அப்படியே இழுக்கிறா. அங்கே என்னை காப்பாற்றுன்னு அவங்ககிட்ட போய் நின்று இல்லடி அப்படின்ட்டு அவனுக்கும் செம்ம கடுப்பு. நீங்கள் அப்படி பண்ணது அவனுக்கு அவ்வளோ மண்டைக்கேறி இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் காமாததே இங்கே சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். சாப்பிட்டு முடிச்சோன்னு ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு பீதியில் வார்த்தையே வரல. அது என்னமோ பெரிய மாதிரி பண்ணிகிட்ருக்கா. அவன் நடந்தது கப்பல்ஸ் வேப் என்ன நடக்கும் தெரியுமா, இன்னொருத்த பொண்டாட்டியை இன்னொருத்த வச்சுட்டு அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் அப்படியே ஓப்பனாக பேச ஐயோ அப்படின்னு காதை பற்றிக்கிறீங்க. கேளுடி
இதுதான் அங்கே நடக்கும். இப்போ ஒன்று ஒருத்தவன் சொத்தை எழுதி வச்சு வாங்கிட்டு போகிறேங்கிறான். நான் எதுக்கு நினச்சிட்டு இருக்க? உன் கூட உன்னை வச்சுக்கத்தான், அவனும் கூட படுக்கத்தான் கூப்பிட்றான். என்னமோ ஒன்று சும்மா கூட்டிகிட்டு போய் வச்சு அங்கே கொலுவில் வைக்க போகிறான் அப்படின்ட்டு கேட்குறான். இதெல்லாம் கேட்க அழுகையாக வருது. என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க? பின்ன வேற என்ன? ஏதோ போனால் போட்டு நான் கூட்டிகிட்டு வந்தால் ஓவராக பண்ணுறேன். ஏதோ ஒன்று எனக்கு முன்னாடியே தெரியணும், ஒரு ஹெல்ப் அப்படின்னு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். மற்றபடி எனக்கு உன் மேலே எதுவும் இல்லை, தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்டு பேசுகிறான். உங்களுக்கு அழுகையாக வருது. அப்படியே அழுதுகிட்டே இருக்க. போய் ரூமில் படுத்து ரெஸ்டட் அப்படின்ட்டு அவாட்டுக்கு அவன் ரூமுக்கு போயிடறான். உங்களுக்கு அழுகையாக வருது. அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. அப்படியே அழுது உங்களுக்கே தெரியாமல் அந்த டேபிள்லேயே அப்படியே சாஞ்சு நல்லா தூங்கிட்டு இருக்க. சங்கு கொஞ்ச நேரத்தில் மெதுவாக கதவு வந்து எட்டி பார்க்குறான். நீங்கள் அப்படியே அங்கே சாஞ்சு தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஓகே போலியா அப்படின்ட்டு கீழே இறங்கி வரான். வந்து மெதுவாக அவங்கள தூக்குறான். அப்போ கூட நீங்கள் அசையாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு மெதுவாக தூக்கிட்டு வந்து அப்படியே அவங்களுக்கு கொடுத்த ரூமில் அவங்கள அப்படியே மெதுவாக படுக்க வைக்கிறான். உங்களே கொஞ்சம் நேரம் தூங்குறவங்கள அப்படியே ஊற்று பார்த்துட்டு அவனும் அப்படியே அவங்களுக்கு பெட்ஷீட் போற்றி விட்டு கீழே வரான். அவங்க ஆளுங்களாம் நிற்க உங்கள் முன்னாடி இருந்தால் அப்படியே சாஃப்ட் ஃபேஸ் இப்போ அப்படியே மாறி அப்படி என்னாச்சு செக் பண்ணிங்களா யார் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வரான். எஸ் பாஸ் அப்படின்ட்டு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். யாரும் இங்கே நெருங்கக்கூடாது, இருக்கிறது யாருக்கும் தெரியவும் கூடாது. ஸோ சொன்னதில் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் மெயிட்டுனா அவ்வளோ ராணி மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த கிங்கோட கோயின் அவள் தான். ஸோ அவளுக்கு ஏதாவது வேலை சொன்னீங்கன்னோ இல்லை ஏதாவது தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். எஸ் பாஸ் அப்படின்ட்டு எல்லோரும் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஓகே, அவளுக்கு வேறு எதுவும் தெரியக்கூடாது. ஓகே ஃப்ரைடே புரிஞ்சா அப்படின்னு கேட்க எஸ் பாஸ் அப்படிங்கிற அவனும் சரி அப்படின்ட்டு அவன் சொல்கிற வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு மேலே வந்து அவனும் அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறான். அவனோட 25 வயசில் இப்போ அவனுக்கு 30 வயசு, உங்களுக்கு 20 வயசு, உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு 10 வயசு ஏஜ் கேட்பேன். ஸோ அவனோட 25 வயசில் அவன் வந்துட்டு அப்போ தான் நல்லா மாஃபியாவாக வளர்ந்து வந்துட்டுருக்க ஸ்டேஜ். 5 வருஷத்தில் செம்மையாக இப்போ வந்துட்டு மாஃபியா கிங்காகவே இருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி அப்போ தான் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் டே 15 வயசு 10th படிச்சுட்ருக்கீங்க, ஸ்கூல் யூனிஃபார்மில் அப்படியே நீங்கள் வர அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே அவன் ஒரு ஆளை போட வேண்டியது அதை போட்டுட்டு அப்படியே திரும்ப தான் உங்களை பார்க்குறான். பார்த்த செகண்டே தவர்ஸ் ஃபர்ஸ்ட் சைட் உங்களை பார்த்ததே அவனுக்கு பிடிச்ச போது அப்படியே அந்த யூனிஃபார்மில் இருக்கவங்கள ரசித்து பார்க்குறான். இப்படியே அப்புறம் ஒவ்வொரு நாளும் வந்து உங்களை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் கூட இருக்கிறவங்களோ என்ன பாஸ் இப்படி பார்த்துட்ருக்கீங்க, அந்த பொண்ணை சின்ன பொண்ணாக தெரியுது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் சங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமாம்ல சரி வண்டி எடுங்க அப்படின்னு கிளம்பிடான். இருந்தாலும் டெய்லி உங்களை பார்க்குறத அவனால் ஸ்டாப் பண்ண முடியல. அதே சமயம் ஒரு டைம் சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது அங்கே இந்த கௌசிக் இருக்க வந்தானே, நீங்கள் கரெக்டாக வரும்போது 2 பசங்க அவங்க முன்னாடி வந்து நிற்கிறானுங்க, நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பையன் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண வரான். அப்போ ஜங்குக்கோ எதை ப்ரப்போஸலாம் அதுவும் சின்ன பையனாக இருக்கானே, ஒரே ஏஜாக இருந்தால் ஓகே ஆயிருமே அப்படின்னு பயந்துட்டு அப்படியே கிட்ட வரான். அப்போது 2 பசங்க பேசிக்கிறானுங்க. டே மச்சான் எனக்கு பயமாக இருக்குது. இருடா அவன் தான் என்னடா பண்ண போகிறான், நீங்கள் என்ன பயப்படுற? டே நம்ம நின்று நம்மளும் மாட்டிக்க போகிறோம் வாடா அப்படிங்க. ஜங்குக்கு போனோம் அப்படின்னு என்னடா என்ன பேசிட்டுங்க? அது வந்து சார் அந்த அங்கே நிற்கிறவன் அந்த பொண்ணு மேலே ஆசிட் அடிக்க போகிறான். என்ன அப்படின்னு கேட்குறான். ஆமாம் சார், அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போயிருக்கோம், அக்செப்ட் பண்ணாட்டி ஆசிட் அடிச்சிடுன்னு சொல்லிட்டு இருந்தான், அதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு இன்னொருத்தன் பதட்டத்தில் வளர. சார் அவன் சும்மா சொல்கிறான், பயமுடுறான் அப்படின்ட்டு இருக்கான். அவனுக்கு 2 பேர்த்தையும் அப்படியே ஃப்ரைடே கண்ணை காட்ட அவனுக்கு 2 பேர் வந்து அல்லாக்கா தூக்க இங்கே ஜங்குக்கு வேகமாக வந்து அப்படியே அவங்க முன்னாடி நிற்கிறான். அந்த பசங்களோ சார் யார் நீங்கள் நபருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணேன், உங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க ஜங்குக்கு உங்களை அப்படியே பின்னாடி நகர்த்திக்கிட்டு டாட்டே பட்டிக்கிற வயசில் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களா அடிக்கிறான். அப்போ நீங்கள் சார் யார் நீங்கள் எதுக்கு அடிக்கிறீங்க, மாதிரிலாம் பண்ணாதீங்க சின்ன பசங்க, அப்புறம் நாங்கள் போலீஸில் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறீங்க. எது போலீஸா அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறான். அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறான். என்ன சொன்னேன் அப்படின்ட்டு கையை வேற பொறுக்கி அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களை முறைச்சி பார்த்து பயப்படுறீங்க. அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கா. டக்குன்னு கையை விட்டுறான். நீங்கள் பயந்து அப்படியே அவனையும் பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக அப்பா அவங்க அப்பா வந்து என்னம்மா இங்கே அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறாரு. அது அப்பா அப்படின்னு எதோ சொல்கிறீங்க. சரி ஏறு வண்டியில் அப்படிங்கிறாரு. அவர் கொஞ்சம் பதட்டமாக இருக்க. அப்பா அது அப்படின்னு எதோ சொல்கிறீங்க. நான் ஏறுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டையும் சேர்த்து கூட ஏற்றிட்டு அவர் அங்கேருந்து பைக்கில் நிற்க கூட இல்லை, கிளம்பிட்டாரு. ஜங்குக்கோ போகிறவங்களே அப்படியே பார்த்துட்டு நின்றுருப்பான். அது அவங்கள அவன் லாஸ்ட்டாக பார்த்தது. அதுக்கப்புறம் அவன் மனசில் நான் பொறுக்கியாக இருக்கேன், எங்கேருந்து லவ் பண்ண வைக்கிறது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க பக்கமே திரும்பி இருக்க மாட்டான். சம்டைம்ஸ் உங்கள் நினப்பு வரும், அப்போ கூட அவளாம் நமக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே விட்டுருப்பா. ஸோ இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம்
கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் உங்களை பார்க்குறான். பார்த்ததுமே அவனுக்கும் அடையாளம் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்குமே அப்படி தான். நான் ஃபஸ்ட்டு பார்த்ததும் நீங்கள் யாரோ நினச்சி அப்புறம் தான் இது அவர் தானே அப்படின்னு தான் ஹெல்ப் கேட்டிருப்பீங்க. ஸோ அவனே உங்களை விலைக்கு வாங்க நீங்கள் ஷாக்கில் இருக்கீங்க. இங்கே ஜங்குக்கோ வந்துட்டு உங்களோட பழைய நினைவுகளில் அப்படியே தூங்கி போகிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் இழந்தபடி பார்க்குறீங்க. நம்ம எப்போ இங்கே வந்தோம் அப்படின்ட்டு இந்த ரூமையும் சுற்றி பார்க்குறீங்க. சரி அப்படின்னு உங்களுக்கு தெரியல யார் தூக்கிட்டு வந்தா என்னென்னு. கீழே போய் கேட்கலாம் அப்படின்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரீங்க. அங்கே எல்லா வேலையும் நடந்துட்டுருக்கு. மெதுவாக கிச்சனுக்குள்ளே போக, அம்மா உங்களுக்கு என்ன வேணும், நாங்கள் தரோம், இங்கேயே வந்தீங்க, அங்கே வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எதை நானும் உங்களை மாதிரி இங்கே வேலை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காம நீங்கள் படுக்க சமைக்க ஆரம்பிக்க, இது என்னோட வம்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க திருத்தன்னு முழிச்சிருக்கா. ஃப்ரைடே அங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சார் சொன்னதை கேட்கலனா உங்கள் வேலை இங்கே இருக்காது அப்படிங்கிற மிரட்டுறான். நாங்கள் என்ன பண்ணுறது தம்பி, சொன்னால் அந்த பொண்ணை கேட்க மாட்டேங்குது. அம்மா பாரு, உன்னால் எங்களுக்கு வேலை போயிடும் ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்சுறாங்க. நீங்களோ இல்லை நானும் அப்படின்னு எதுவும் சொல்ல வரேன். இங்கே என்ன சத்தம் அப்படின்ட்டு ஜங்குக்கு வரான். ஆனால் பார்த்ததும் எல்லாரும் திருத்தல் மொழிக்கா. நீங்களோ என்னையும் வேலை பார்க்க தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, என்னை இவங்க வேலை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. நான் வேலை பார்த்தா நீங்கள் வேலை விட்டு தூக்கிடுவீங்கன்னு அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்லுவோம். அவனுக்கு ஒரு மாதிரி இது இருந்தாலும் ஆமாம் நான் சொல்கிற வேலையை மட்டும் பார்த்த போதும் என் கூட வா அப்படிங்கிறான். எதை அப்படின்னு பார்க்குறீங்க, வான்னு சொன்னேன் அப்படின்ட்டு அவன் போய் டைனிங் டேபிள் உட்காந்துட்டு சாப்பாடு ரெடி அப்படிங்க. அது இன்றைக்கி நாங்கள் செய்யலை, ஆனால் அம்மா சமைச்சது இருக்குது, பரவாயில்ல கொண்டு வாங்க அப்படிங்கிறான். என்ன டேட் லிட்டில் பிரின்சஸ், நீ சோதனை செய்ய நான் தான் கிடச்சேன் உனக்கு சோதனை இல்லையா? அதெல்லாம் நான் நல்லாவே சமைப்பேன் அப்படின்ட்டு அவனும் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுறான். உண்மையிலே நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல அப்படின்ட்டு. பட் இந்த வேலைக்கு ஒன்று நான் கூட்டிகிட்டு வரல. அப்போது எனக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு பார்க்குறான். உனக்கு வேறு வேலை, பட் இப்போ இல்லை, நான் சொல்லும் போது செஞ்சால் போதும். அது வரைக்கும் சும்மா இரு. சும்மாவே எப்படி இருக்கிறது, சும்மா இருக்கணும்னா சும்மா இருக்கணும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போக. எதை லூஸ் ஆயிவேன், சும்மா இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, என் தலைவன் வடிவேல் கிட்டே கேள்றா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் புலம்பிகிட்டு இருக்க. இன்னும் சாப்பிடல அப்படிங்கிறான். சாப்பிட்டு சும்மா இருக்க போர் அடிக்குது அப்படிங்கிறீங்க. போர் அடித்தா ஏதாவது வேணா பண்ணு, என் கூட வரியா, ஆஃபீஸ் போகலாமா அப்படின்னு கேட்குறான். எதை நீ ஏன் மாஃபியா, உனக்கு ஆஃபீஸ் வரியாங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க. என்ன இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி எப்போ பார்த்தாலும் கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டு அழிவாங்க நினச்சா, எனக்கும் இருக்குமா ஆஃபீஸ்லாம், போகலாமா, போர் அடித்தா அங்கே வரியா. இல்லை எவன் கூட 24 மணி நேரம் எவன் சர்வே பண்ணுறது, அதுவும் அந்த கண்ணை பார்த்தாலே பதறுது, பேசிங் வந்து செத்துருவேன் அப்படின்ட்டு. இல்லை நான் வரல அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் கேட்டிருப்பான். அவனுக்குமே இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு பதட்டமாகவே இருக்குது. முக்கியமான மீட்டிங் இல்லாட்டி கேன்சல் பண்ணிட்டு உட்காந்துருவான் அப்படின்ட்டு. ஓகே செக்யூரிட்டிலாம் டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே கிட்ட மறுபடியும் கேட்குறான். நம்ம ஆளுங்க எல்லா பக்கமும் இருக்காங்க பாஸ் அப்படிங்கிறான். பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போர் அடித்தா டிவி பாரு, ஃபோன் வேணும்னா கூட தரேன், பட் கால் பண்ணி பேசிடுவியே தான் பயம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே உடனே பார்க்க, இப்போதைக்கு நீ நான் சொல்கிறத செஞ்சால் மட்டும் போதும் அப்படின்ட்டு இருக்கீங்க. சரி ரெஸ்டட் வரேன். வேலைக்குன்னு சொல்லிட்டு சும்மாவே இருக்க சொல்கிறான், இதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அவனுக்கோ வெளியே போகிறவனுக்கு பயம். ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இல்லாட்டி போகவே மாட்டான். உங்களை கூட கூட்டிகிட்டு போனாலும் முடியாது. அதனாலேயே சரி இங்கேயே பத்திரமா இருக்கணும்னு மனசே இல்லாமல் தான் விட்டுட்டு போகிறான். ஸோ நீங்களும் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, உங்களுக்கும் போரிங்காக இருக்குது, வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே இருக்கிறவங்களோ மேம் சார் இல்லாமல் நீங்கள் வெளியே போக நாட் அலோடு அப்படிங்கிறானுங்க. இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சக்குக்கு கால் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள செக்யூரிட்டிக்கிட்டே, ப்ளீஸ் நீங்களே கால் பண்ணி அவர்கிட்ட பர்மிஷன் கேளுங்க, எனக்கு வெளியே போகணும், இங்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு மூச்சு திணற மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க. ஜங்குக்கு கால் பண்ணி சார் மேடம்க்கு மூச்சு திணறதுங்கிறாங்க, அவங்களுக்கு வீசிங் வந்துச்சுன்னு. ஐயோ எங்கவா, டாக்டர் கால் பண்ணவா, நான் உடனே வரேன் அப்படிங்கிறான். பாஸ் ஒரு நிமிஷம் அப்படி சொல்ல வரல, அவங்களுக்கு உள்ளே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கான், வெளியில் போகணுங்கிறாங்க. எதை அவகிட்ட கூட அப்படிங்க, ப்ளீஸ் என்னை வெளியே விட சொல்லுங்கள், எனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்குது, மேலேருந்து பார்த்தா பீச் நல்லா இருக்குது, ப்ளீஸ் நான் அங்கே மட்டும் கொஞ்சம் நேரம் போயிருக்கேனே, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், உள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிரிங்க. அவனுக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆளுங்க கூட வருவாங்க, அவங்களோட தான் போகணுங்கிறான். சரி அப்படின்னு மண்டியாட்டிங்க. என்னடா இது பெரிய கவர்னர் மாதிரி, எனக்கு எதுக்கு இத்தனை செக்யூரிட்டி அப்படின்னு சுற்றி பார்க்குறீங்க. ஒரு ஆளுக்கு 20-30 பேர் பக்கம் உங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்திருக்கானுங்க. அங்கே உள்ளவங்களாம் அவங்கள அப்படியே வேணுமா பெரிய செலிபிரிட்டி பார்க்குற மாதிரி நவுந்து போய் அவங்க யாரையும் கிட்ட விடணுமா உங்களை போய் நீங்கள் பீச்சில் விளையாடுங்க மேம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கண்ணோன்னு நிற்க. அது கிழிஞ்சு என்னடா
பீச்சுக்கு வரதுக்கெல்லாமா கன்னோட இப்படி செக்யூரிட்டி கார்டு ச்சே அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு அதில் விளையாடணுங்கிற ஆசையே போயிடுது. இருந்தாலும் இவனுங்க கிட்ட மல்லு கட்டுறதுக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு மெய் மறந்து அந்த தண்ணியில் விளையாட ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே விளையாண்டுட்டே இருந்தீங்க. தண்ணியில் வந்துட்டு நல்லா நனைஞ்சிட்டீங்க. ஒரு பெரிய அலை வந்து அடிக்க டக்குன்னு கீழே விழுக அப்படியே வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சது. நீங்கள் ஒயிட் ஷர்ட்டு ஷார்ட் ஸ்கர்ட் மினி ஸ்கர்ட் தான் போட்டிருக்கீங்க. ஸோ வந்துட்டு எல்லாம் நனையவும் அப்படியே வந்துட்டு உங்களோட இன்னர்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்குது. நீங்கள் அதெல்லாம் கவனிக்கலை. ஜாலியாக தண்ணியில் கொஞ்சம் மெய் மறந்து இப்போ விளையாட ஆரம்பிக்கிறீங்க. வந்ததுலேருந்து இருந்த இதெல்லாம் கஷ்டம்லாம் போய் அம்மா அப்பா பக்கமில் அப்படிலாம் ஏதோ சோகத்தில் இருந்துப்பீங்களா. ஸோ நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு பக்கம் ஓடுறீங்க. ஐயோ மேடம் இப்பெல்லாம் ஓடாதீங்க அப்படின்ட்டு இவனுங்களும் உங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடி ஓடி வர. நீங்கள் அந்த தண்ணியில் விளையாண்டு தான் ஜாலியாக கண்ணு முன்னு தெரியாமல் ஓடுனீங்க. டக்குன்னு யார் மேலேயும் மோதி நிற்கிறீங்க. அப்படியே அங்கே நிக்கோலஸ் தான். பார்த்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு ஜங்குக் சொல்லியிருப்பேன்ல, அவன் மட்டும் வாங்கிட்டு போய் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் ஞாபகம் வர பயந்து ஃபஸ்ட்டு வந்து அவனை பார்த்ததும் உங்களுக்கு அந்த ஞாபகம்லாம் வரல. ஸோ ஸ்மைல் பண்ணியிருப்பீங்க. அடுத்த நிமிஷம் ஞாபகம் வந்தால் மூஞ்சி மாறுது. அதை நிக்கோலஸும் கவனிக்கிறான். ஹேய் பேபி, உன்னை இங்கெல்லாம் தேடிட்டு இருக்க, பட் நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை கழட்டி உங்கள் மேலே பொத்துறான். அப்போ தான் உங்களுக்கே தெரியுது உங்கள் ட்ரெஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது. இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு எப்படி தெரியாத கண்டவங்க கண்ணும் ஊமையில் தான் இருக்குது அப்படின்ட்டு அவனும் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் பயந்து போய் அவங்க கார்ட்ஸ் எல்லாம் வந்து டக்குன்னு உங்களை வந்துட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்க்க அதுக்குள்ளே ஜங்குக்கோட ஆளுங்க அப்படியே ரவுண்டப் பண்ண இந்த டைமும் நிக்கோலஸ் ஆளுங்க கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ ஜங்குக்கோட ஆளுங்க தான் அதிகம். ஸோ நீங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்பாடானே இப்போ அவங்க கண் உங்களை அறியாமல் ஜங்குக்கை தேடுது. அவனும் அப்படியே கண்ணோட வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறான். அப்படியே உங்களை ஒன்று முறை மறைச்சிட்டு இப்போ நிக்கோலஸ் பக்கம் திரும்புகிறான். அவனும் அப்படியே ஒரு நக்கல் பார்வை பார்த்துட்டு என்னைக்காக இருந்தாலும் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இன்றைக்கி நீ கூட்டிகிட்டு போகலாம், ஆனாலும் நான் வருவேன், இவளை தூக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சவாலாக சொல்ல ஜங்குக்கோ செம்ம கடுப்பு. அவனும் டக்குன்னு அவன் ஷர்ட்டை கழட்டி உங்கள் மேலே போட்டு அவன் போட்டு விட்ட ஷர்ட்டை அப்படியே எடுத்து அவன் மூஞ்சிலே விசிட்டு, பரதேசி உன்னை அன்னைக்கே சொன்னேன், இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கறது இதுதான் லாஸ்ட்டாக இருக்கணும், அப்படி இருந்தும் உயிர் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவனை ஷூட் பண்ண போக்க இப்படி அங்கே ஒரு வாரே ஸ்டார்ட் ஆகுது. 2 பேர் பக்கமும் ஷூட்டிங் நடக்குது. ஜங்குக்கு உங்களே இதாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இப்போதைக்கு உங்களை வந்து பாதுகாக்க தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி அவனுக்குள்ளே வச்சுக்கிறான். யாருக்கும் தெரியாத அளவுக்கு உங்களை அப்படியே மறைச்சி உங்கள் மேலே ஒரு தூசி கூட பட விடாமல் அப்படியே வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறான். அதுக்குள்ளே அவங்க 2 பேர் பக்கமும் ஷூட்டிங் நடக்குது. பட் யாருக்கும் பெருசாக சேதாரம் இல்லை. அவங்க வந்து கிளம்பிடுறானுங்க. நிக்கோலஸ் ஆளுங்களோட போதும் கிளம்பலாம் அப்படின்ட்டு அவன் கிளம்பிடுறான். அவன் ஏதோ ஐடியாவோட அங்கே கிளம்பி போகிறான். ஜங்குக்கோ அப்படி தான் சாதாரணமாக விட்டு போகிற ஆள் இல்லை, ஏதோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதும் சேஃப் இல்லை அப்படின்ட்டு உள்ளே வந்ததும் உங்கள் கண்ணத்தில் ஓங்கி ஒரு அரை அப்படியே கண்ணத்தில் வச்சுட்டு பாய்ந்து போய் ஜங்குக்கு அப்படியே பார்க்க, யாரை கெட்டுடி வெளியில் போனேன் அடிக்கிறான். உன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு தான் இங்கே வந்தியா? உங்க கேட்டேனே அப்படிங்கிறீங்க. நான் கேட்டதுக்கு ஆளுங்க கூட மட்டும்தானே உன்னை இருக்க சொன்னேன், யாரை கேட்டு நீ அப்படியே ஓடின அப்படிங்கிறான். அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அப்படிங்கிறீங்க. அவனால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனாலும் உங்களை சுற்றி இருக்க ஆபத்து புரியாமல் பைத்திய மாதிரி நடந்துக்கிறீங்களே, அவனுக்கு கோவம் வருது. ஏய் லிசன் பார், நான் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்போது நீ நான் சொல்கிறபடி தான் கேட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிறான். உங்களுக்கு அழுகியாக வருது. ஏன் இப்படி அப்படிங்கிறீங்க. என்னால் அவ்வளோ பணம்லாம் கொடுக்க முடியாது, என்ன வேணால் என் அப்பா கிட்டே அனுப்பிடுங்களே ப்ளீஸ். அதெல்லாம் அனுப்ப முடியாது, நீங்கள் தான் இருந்தாக்கணும், என் பேச்சு கேட்டு தான் ஆகணும். நான் உன்னை பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன், ஸோ நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு மிரட்டிட்டு இதுக்கப்புறம் எங்கேயாவது நீ போனேன் அவ்வளோதானு அத்தனை பேர் முன்னாடி உங்களை அப்படி திட்டி அடித்தது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிது. அழுதுட்டே ரூமில் போய் தொப்புன்னு அந்த பெட்டில் விழுந்து அப்படியே அழுறீங்க. எனக்கு மட்டும் ஏன் அப்பா என்னை விட்டது காப்பாத்துப்பா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கீங்க. எப்போ விடிய காலமோ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோ அவன் உங்களை அடித்த கையை போட்டு அப்படியே செவத்தில் டொம்மு டொம்முன்னு குத்திட்டு சட் சே நான் எப்படி அவளை அடிக்கலாம் டே ஏன்டா அடிச்சா அப்படின்னு அவன் கையை போட்டு அவனே குத்திக்கிட்டு உனக்கோ அவ்வளோ கோவதா கோதாஸ் அது காரணம் நீ தான் சும்மா விட மாட்டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ட்ரிங்க்ஸ் எடுத்து அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறான். அவனால் தாங்கிக்கவே முடியல. நிக்கோலஸ் உங்களை பார்த்தது, அவன் ஷர்ட்டை மேலே போட்டதெல்லாம் அவனால் ஏற்றிக்க முடியல. அது எப்படி அந்த நாய் ஷர்ட்டை கழட்டி போகிற வரையும் இவன் பேசாமல் இருக்கலாம்? எனக்கு மட்டும்தான் இவன் மேலே முழு உரிமை இருக்குது அப்படின்ட்டு இன்னும் செம்ம கண்ணில் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான். 4-5 பாட்டில் உள்ளே தள்ளிட அப்படியே நடக்க கூட முடியல. தடுமாறி அப்படியே உங்கள் ரூம்குள்ளே வரான். நீங்களோ அப்படியே வந்துட்டு அழுது அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்து உங்களை பார்க்க அவன் அடித்ததில் உங்கள் கண்ணும் செவந்து அப்படியே அழுது மூஞ்சி வீங்கி அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க.
பேபிமா நான் அடிச்சிட்டேன்ல, இந்த கையால் தாண்டி ஒன்று அடித்தேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் போட்டு குத்திக்காங்க. ஏதோ சத்தம் கேட்டு கண்ணை முழிக்கும் போது கரெக்டாக பவர் கட் ஆகுது. நீங்களும் இருட்டில் யாரோ நிற்கிறதுன்னு பார்த்து அப்படின்னு பயந்துட்டு யார் யார் அங்கே நிற்கிறது நிக்கோலஸ் நினச்சிக்கிறீங்க. அவன் தான் தூக்கிட்டு உள்ள வந்துட்டானு பயந்து நிக்கோலஸ் நிக்கோலஸ் அப்படின்னு கத்துறீங்க. சங்குக்கோ நிக்கோலஸா நிக்கோலஸ் எங்கே அப்படின்ட்டு அவன் கிட்ட வரான். நீங்கள் கிட்ட வராதுன்னு சங்குக் சவுண்டு எங்கேருந்து கேட்குதுன்னு இப்போ நல்லா ஒத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு நேராக தான் கேட்குது. அப்போ நம்ம தான் ஜங்குக்கு தான் நிக்கோலஸ் நினச்சிட்டோமோ அப்படி தூக்க கலக்கத்தில் இருட்டிலையும் தெரியாமல் சொல்லிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் அது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஜங்குக்கு உங்களை கையை வச்சு அப்படியே தடவி இருட்டிலையும் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் வச்சுக்கிறான். அவங்களை யாரும் எதுவும் பண்ணிடாத அளவுக்கு அவங்கள அப்படியே நல்லா இருக்க ஹக் பண்ணிட்டு எங்கே நிக்கோலஸ் எங்கே அவனுக்கு இன்றைக்கி என் கையில் தான் சாவு, நான் விட மாட்டேன் அப்படின்னு கண்ணை தூக்குறான். இவன் வேறு அப்படின்ட்டு நீங்கள் அது இல்லை அப்படின்னு எதை சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே அவன் கண்ணை எடுத்துகிட்டு கண்ணை மணிக்கு அங்கே சுட ஆரம்பிக்க உங்களுக்கு பயம் வந்து ஐயோ அப்படின்ட்டு அவனை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு அவன் கையை பிடிச்சிக்கிறீங்க. விட்டுடி அவனை இன்னைக்கு முடிச்சு விட்டுறேன். எவ்வளோ தைரியம் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். ஹீரோவை என்கிட்ட இந்த பிரிக்கிறதுக்கு யாரால முடியாது அப்படிங்க சட்டுன்னு வந்து அவனை அப்படியே பார்க்குறீங்க. அந்த இருட்டுலையும் நீங்களோ ஐயோ நிக்கோலஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் கேட்கவே மாட்டேங்கிறான். அவன் கண்ணா பின்னான்னு சுட்டதில் அங்கே பூச்செடி உடஞ்சி கீழே வந்துட்டு அப்படியே ஷார்ப்பான எட்ஜ் வந்து நிற்கிது. நீங்கள் அது தெரியாமல் இல்லை அப்படியே நகர்த்தி அவனை இழுக்கும் போது கால் பட்டுறது அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் காலில் குத்தவும் வழியில் அப்படி உட்காடுறீங்க. அதை அப்படியே மெதுவாக தடவி என்ன குத்திருக்குன்னு தெரியல, பட் அப்படியே எடுத்து உருவி நவத்தி போடுறீங்க. அதுக்குள்ளே ஜங்குக்கோ அப்படியே வந்துட்டு உங்களை நீங்கள் எங்கே நவர்றீங்க அப்படின்னு தெரிஞ்சு உங்களை கைப்பிடிச்சி அவளை எங்கிட்ட யாரால பிரிக்க முடியாதுடா அப்படின்ட்டு உங்களை இப்போ அவன் பக்கம் இழுக்க கால் வேறு உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. நீங்கள் ஸ்லிப்பாகி அப்படியே ஜங்குக்கு மேலே விழுகிறீங்க. இப்போ ஜங்குக் கீழே நீங்கள் மேலே அப்படியே 2 பேரும் விழுந்த சீருக்கு உங்களோட ஜங்குக் லிப்போட அப்படியே லைட்டாக டச் ஆக அவ்வளோதான். ஜங்குக்கு செம்ம ஸ்பார்க் ஆகுது. உங்களோட ஸ்மெல்லு அப்படியே உங்களை அப்படியே போட ஹோல்ட் பண்ணுறோம். நீங்கள் பயந்து ஜங்குக் அப்படின்னு எதோ சொல்ல வரீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு ரொட்டேட் ஆகி இப்போ நீங்கள் கீழே அவன் மேலே அப்படியே உங்கள் லிப்பில் அவன் அழுத்தி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் ஃபஸ்ட்டு அவனை தள்ள ட்ரை பண்ணுறீங்க. அவனால் அவனை இன்ச்சு கூட நகர்த்த முடியல. கண்ணில் டியர்ஸ் தாங்க முடியல. அப்படியே அவனை நகர்த்த அவன் விடாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். காலில் வேற அவங்களுக்கு இதை குத்துனதுனால ஒரு பக்கம் பிளட்டு போயிட்டுருக்கு. காலை வேறு நகர்த்த கூட முடியல, அவ்வளோ வலிக்குது. அவனும் அப்படியே அவங்க எனர்ஜியெல்லாம் வந்து அப்படியே சக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவனால் முடியல அவன்கிட்ட போராட. அவனும் ரொம்ப ஆக்ரோஷமாக கிஸ் பண்ணதில் அப்படியே அவங்க கிஸ்ஸை பிரேக் பண்ணி அப்படியே நெக்கில் கிஸ் பண்ணிகிட்டே ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே எல்லாத்தையும் கிழிச்செறிகிறான். அவனால் முடியல. அவனுக்கு அவங்களை கிஸ் பண்ணதுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஒவ்வொரு இடமா அப்படியே கிஸ் பண்ண உங்களால் முடியல. அவனை தடுக்கவும் முடியல. இதுக்கு மேலே முடியாது. இவ்வளோ நாள் இவன் தான் என்னை பாதுகாத்தான், ஆனால் இப்போ இவனை அப்படின்னு நினைக்கும் போதே கண்ணில் டியர்ஸ். ஆனாலும் உங்களால் அவனை தடுக்கவும் முடியல. ஏன் அப்படின்னு அவன் சொன்னது உங்கள் காதில் வரும்போது ஒரு வேளை அவனுக்கு நம்மளை பிடிக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. அவனும் அப்படியே உங்கள் கண்ணை பார்க்குறான். அந்த இருட்லேயும் உங்கள் கண்ணை அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே கிஸ் பண்ணிட்டே ஹீரா டார்லிங் ஐ லவ் யூ ஸோ மச் டி அப்படின்னு சொல்லிட்டே அப்படியே அவன் மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெயின் தாங்கலை, முடியல, ஜங்குக்கு வலிக்குது அப்படிங்கிறீங்க. சாரி டி பட் காண்ட் இவ்வளோ நாள் ஏக்கம் தெரியுமா எனக்கு நீ வேணும் டி, நான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு அவனே வளரான். என்ன சொல்கிறீங்க, வலிக்குது ஜங்குக் அப்படின்னு அவன் ஷோல்டர் அப்படியே கடிக்க அப்படின்றவனும் ஏன்டி அப்படின்னு பார்க்குறான். வலிக்குது அப்படிங்கிறீங்க. போகிறதுக்கும் கொஞ்ச நேரம் என்னால் முடியல அப்படின்ட்டு அவனும் அப்படியே மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப ஃபோர்ஸாக உனக்கு வலி தாங்க முடியல, இருந்தாலும் வலிக்குது அப்படின்னு நீங்கள் மோன் பண்ணிட்டே இருக்கீங்க. அவனும் காண்ட் எனக்கு எவ்வளோ நாள் ஏக்கம் தெரியுமா, ஆனால் அவ்வளோ பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தனும் அப்போவே, பட் என்னை பொறுக்கின்னு போயிட்டடி. அப்போலேருந்து உன் மேலே வரலாம். பட் உங்கள் அப்பா என்னை பார்த்து என் பொண்ணை விட்டுருங்கன்னு கெஞ்சினான். அர்த்தம் சரி நமக்கு அவங்களுக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு ஒதுங்கிட்டேன். பட் திரும்ப அவனை அப்படி பார்த்ததுக்கப்புறம் என்னால் முடியலடி அப்படின்ட்டு அவனும் அப்படியே மேக் அவுட் பண்ண நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு கண்ணில் டேஸ் வருது. அப்போ ஜங்குக்கு உங்களை லவ் பண்ணியிருக்கா அப்படின்னு நினைக்கும் போதே பிகாஸ் உங்களுக்கு அவனை பார்த்ததுமே பிடிச்சிருக்கும். இருந்தாலும் பசங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு தான் கத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் எதுக்காக அவன் அடித்தான் அப்படின்னு. அப்போவே மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம். அதுக்கப்புறம் ஜங்குக்கை பார்க்க மாட்டோமான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் அதுக்குள்ளே தான் அவங்க அப்பா அவனை பார்த்து பேசினனால அவனும் அந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டான். அதனால் நீங்களும்
பார்க்கவே முடியல அப்படின்னு காலப்போக்கில் அப்படியே நீங்கள் மறந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணங்கும் போது கூட அவன் நினப்பு தான் வந்திருக்கும். பட் அவன் யார் என்ன எதுவுமே தெரியாது. அவன் மாஃபியான்னு உங்கள் அப்பா சொன்னதும் கொஞ்சம் பயந்துருப்பீங்க. அதை தவிர வேறு எந்த டீட்டெயிலும் தெரியாது. மாஃபியாங்கும் போது அவரங்க நம்மளை வந்து பார்த்து நினச்சிட்டு இங்கே வரப்போகிறாரு அவ்வளோதான் அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. அவனை அங்கே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே உங்களுக்கும் அதான் நம்மளை காப்பாற்ற வந்த கடவுள் மாதிரி ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு எப்படி உங்களை காப்பாற்றலாம் அதே மாதிரி தான் இப்பயும் நம்மளை காப்பாற்ற வந்திருக்கான்னு நினைக்கும் போது அவனும் உங்களை விலை கொடுத்து வாங்கினேன்னு சொல்லும் போது எப்படி இருக்கும், மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு கல்யாணம் ஆனதுனால உங்களால் ஜங்கு கிட்ட நெருங்கவும் முடியல, விலகவும் முடியல. அப்படி தான் ஒரு நாள் இப்போயுமே அப்படி தான் நான் அக்செப்ட் பண்ணவும் முடியல, ரிஜெக்ட் பண்ணவும் முடியல. ஸோ எது நடக்குதோ நடக்கட்டும்னு அமைதியாகிடுறீங்க. கண்ணது டியர்ஸ் மட்டும் நிற்கவே இல்லை. பட் ஜங்குக்கோ எதையோ சாதித்த சந்தோஷம் அப்படியே உங்களோட அப்படியே ஹாப்பியாக இந்த நைட்டை அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறான். அப்படியே உங்களை விட்டு அப்படியே மெதுவாக இறங்கி கீழே படுத்துவேன். உங்களை எடுத்து அவன் மேலே போட்டுக்கிறான். அவனுக்கும் உங்களை ஒரு இன்ச்சு கூட விடுறதுக்கு மனசே இல்லை. கால் வேற உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. ஜங்கு என்ன வேடுங்க அப்படிங்கிறீங்க. அவனா நோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே உங்களை இப்பெல்லாம் கிஸ் பண்ணுறான். இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. மறுபடியும் அதே மாதிரி அவங்களோட ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கும். ஸோ நைட்டு ஃபுல்லாக அப்படியே தான் ஸ்கிப் ஆகுது. ஒரு வழியாக ஜங்குக் தூக்கத்தில் கை கொஞ்சம் லூஸ் ஆக டக்குன்னு நீங்கள் அவனை விட்டு அப்படியே நகர்றீங்க. நகர்ந்து அப்படியே உங்கள் கையை வச்சு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எங்கே அப்படின்னு அப்படியே இருட்டிலே தொலாவுறீங்க. கொஞ்ச நேரத்தில் கரண்ட்டும் வருது. உங்களுக்கு அப்பாடான் இருக்குது. அப்படியே பார்க்க 2 பேருமே நியூடாக இருக்க ஒரு மாதிரி இருக்க. நல்லா ஜங்குக் வந்து ஃபேண்ட்டை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணல. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே இழுத்து அவனுக்கே தெரியாமல் அவனோட ட்ரெஸ்ஸை சரி பண்ணி விடுறீங்க. அப்படியே தான் படுத்திருக்கான். வெறும் ஃபேண்ட் மட்டுமா போட்டிருந்துருப்பான். ஸோ அதனால் அதை உங்களுக்கு கரெக்ட் பண்ண ஈஸியாக இருக்குது. ஸோ அதை மேலே ஏற்றி விட்டு ஜிப்பை பண்ணிடுறீங்க. அப்படியே நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை தேடுறீங்க. அவன் முன்னாடி இப்படியா இருந்தோம் நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ மட்டும் அவருக்கு ஒன்று முடிச்சா அப்படின்னு நினைக்க அருகருப்பாக இருக்குது உங்களை நினச்சி உங்களுக்கு. இப்படி அவன் முன்னாடி ட்ரெஸ் இல்லாமல் இருக்குதுன்னு கடகடன்னு போய் உங்கள் ட்ரெஸ்ஸை தேடி பிடிச்சி ஒரு வழியாக அதை மாட்டிக்கிறீங்க. அவன் கிழிச்சு போட்ட ட்ரெஸ்லாம் எடுத்து அவனுக்கே தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிறீங்க. பிகாஸ் அதெல்லாமே போட்டிருந்தது போடுற மாதிரி இல்லை, அந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சுருக்கான். வேறு ஒரு நைட் ட்ரெஸ்ஸை அப்படியே காலை நொண்டி நோண்டி போய் மாற்றிக்கிறீங்க. உங்கள் கால்லேருந்து ப்ளட்டு வந்துகிட்டே இருக்குது. உங்களால் அசை கூட முடியல. அப்படியே திரும்பும்போது தெரியாமல் அங்கே இருக்கிற டேபிளில் காலை நல்லா இடிச்சிக்கிறீங்க. அப்படின்ட்டு உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. அப்படியே கிறுகிறுன்னு வருது. ஏன்னா ப்ளட்டு வேறு கால்லேருந்து போயிட்டுருக்கு. அந்த கால்லே திருப்பி அடிப்பட வலி தாங்காமல் அந்த இடத்துல அங்கேயே உட்காந்துடுறீங்க. இப்படி ரொம்ப நேரம் ஆகி ஜங்குக்கு மூஞ்சில் வெளிச்சம் படலாம். அப்படியே கண்ணை முழிக்கிறான். முழிச்சாதான் அவனே இப்படி பார்க்குறான் சுற்றி முற்றி. இது என்ன ரூம் அப்படின்னு டக்குன்னு தலையை கொஞ்சம் எழுந்திருக்கவனுக்கோ ஒரு மாதிரி இருக்க. அவனுக்கு நைட்டு நிறைய ட்ரிங்க் பண்ணியிருப்பான். ஸோ அவனுக்கு என்ன நடந்ததுலாம் தெரில. பட் ட்ரிங்க் பண்ணிட்டு நம்ம இவரும் கொஞ்சம் அப்படின்னு இப்போ தான் பார்க்குறான். அப்படியே எவ்வளோ எங்கே காணோம் அப்படின்னு உங்களை தேட இப்போ தான் நீங்கள் அந்த ரூமில் ஒரு கார்னரில் வந்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ அங்கே பார்க்குறான். அப்படியே கார்னரில் நீங்கள் டேபிள் மேலே அப்படியே கை வச்சு அப்படியே மயக்கத்தில் இருக்கீங்களா தூக்கத்தில் இருக்கீங்களா தெரியல. உத்து பார்க்குறான். உங்கள் கால்லேருந்து ப்ளட் வந்துக்க மட்டும் தெரியுது. என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு பக்கத்தில் பார்க்க இப்போ தான் அங்கே ஷூட் பண்ணி நிறையா வந்துட்டு கிளாஸ் பீஸ்லாம் கிடக்கதை பார்க்குறான். ஓ ஷிட் அப்படின்ட்டு அப்படியே கடகடன்னு ஓடி வந்து உங்களை அப்படியே தூக்குறான். நீங்கள் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கீங்க. அப்படியே தூக்கிட்டு கீழே வரான். ஃப்ரைடே அப்படின்னு கத்திட்டே கீழே வரான். பாஸ் அப்படின்னு ஓடி வர. என்னாச்சு பாஸ் அப்படின்னு அவனுமே பதறான். காலில் அடிபட்டுச்சு, கால் த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க ரூமில் அவங்கள மெதுவாக படுக்க வச்சுட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்குறான். பட் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நைட்டில் அவன் நிக்கோலஸ்னு கத்திட்டு வந்து அங்கே ஷூட் பண்ணது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஷிட் நான் தானா ஷோ குட்டி பதில் என்ன பண்ணுறான்னு தெரியல. நிக்கோலஸ் நைட்டு வந்தானா என்ன இல்லையே, வந்திருந்தா இவளை எப்படி விட்டுட்டு போயிருப்பான். ஷோ என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. இவ வேலை ஒரு மாதிரி இருக்கா, காலில் அடிபட்டனால தான் டயர்டாக இருக்கா போல அப்படின்னு நினச்சிக்கிறான். டாக்டர் வந்து அவங்கள செக் பண்ணிவிட்டு காலில் அடிபட்டு ரொம்ப நேரம் ஆயிருக்கு, ரொம்ப பிளட்டு வந்துட்டு லாஸ் ஆகிருக்கு அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு கட்டெல்லாம் போட்டு முட்டிலையும் வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயும் மருந்தெல்லாம் போட்டு விட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடுவாங்கன்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்டு போகிறாரு. இந்த மருந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு. சங்குக்கோ இதை எடுத்துகிட்டு போய் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு ஃப்ரைடே அனுப்பிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் மெதுவாக இப்போ தான் கண்ணை முழிக்கிறீங்க. முழுகும் போதே எங்கள் ஜங்குக்கை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவனுக்கும் ஒன்றும் புரியலையே. ஸோ அவன் ஹே ஒரு ஆல்ரெட் அப்படின்னு கிட்ட வரான். அப்படின்னு நீங்கள் அவனை தொட விடாமல் நகர ஒன்றும் குறைச்சிடல அப்படின்ட்டு அவனும் எப்பவும் போல் அவங்க மேலே அவன் மேலே நீங்கள் கோமா தானே இருப்பீங்க, தொட விட மாட்டீங்க அப்படி நினச்சிக்கிறான். நீங்களோ குற்ற உணர்ச்சிருக்கீங்க. அவருக்கு என்ன தெரிஞ்சிருச்சா, ஐயோ என்ன நினைப்பார், என்னை பற்றி என்ன நினைப்பார் அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. அவனும் ஹே என்னாச்சு காலில் அப்படி அடிபட்டுச்சு என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இப்போ புரியுது. நைட்டு நடந்தது அப்படிங்கிறீங்க. என்ன நடந்துச்சு, ரூமுக்கு நான் எப்படி வந்தேன்னு தெரில, சத்தம் கேட்டுச்சு வந்தேன், நான் நிக்கோலஸ்ன்னு நினச்சி நிக்கோலஸ் வந்தானா என்ன அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் உங்களை தான்
தூக்கத்தில் இருட்டில் பார்த்து நிக்கோலஸ் நினச்சி பயந்து கத்திட்டேன். நீங்கள் அது தெரியாமல் எல்லா பக்கமும் கலா பையனான்னு சுட்டதுனால கிளாஸ் பீஸ் காலில் குத்தி நான் மயங்கிட்டேன் அப்படின்றீங்க. நடந்ததை நீங்கள் சொல்லலை, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்ல தோணலை. ஸோ அவனும் அப்படியே உங்களை ஒரு மாதிரி அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறான். நீங்களோ அவ்வளோதான் அப்படின்னு அவன் கண்ணே பார்க்காம கீழே குனிஞ்சிக்கிறீங்க. அவனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்க கூட முடியல. ஏன்னா என்ன யோசிச்சாலும் அந்த நிக்கோலஸ்ன்னு சொல்லி அவன் சுட்டது மட்டும்தான் அவருக்கு, வேறு எதுவுமே ஆபத்துக்கே வர மாட்டேங்குது. சரி, ஐம் சாரி, நான் இதை நைட்டே கவனிச்சிருக்கணும், பார்க்காமட்டேன், கொஞ்சம் போதை அதிகமாகிடுச்சு, அதான் எதுவும் தெரில அப்படிங்கிறான். சரி, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு எந்திரிக்க போகிறீங்க. ஏய், காலில் அடிபட்டுக்கு ரூமுக்கு போறியா? இங்கே இரு, இனி இதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்களை கூப்பிட்டு இன்னும் இவளுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுருங்க, ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தா உங்களுக்கு தான் வேலை போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு போகிறான். சரி தம்பி, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நீங்கள் எதுவும் எழுந்து பண்ணாதீங்கம்மா, அப்புறம் எங்களுக்கு தான் வேலை போகும், இவங்க வேறு ஆடிட்டு இருக்கு உங்களுக்கு. அவங்களும் உங்களுக்கு பார்த்து எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அங்கேயே ஜங்கு உட்காந்து வேலையும் பார்த்துட்டு உங்களையும் பார்த்துக்கிறான். அவனே வேலைக்கு சாப்பாடை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறதும் டேப்லெட்லாம் கொடுக்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அவனும் உங்களை என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. நீங்கள் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி கேட்குறீங்க. கல்யாணம் ஆனவங்க நீங்கள், ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அவருக்கு நம்ம ஏற்றவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் மைண்ட் செட்டோ. ஸோ இல்லை, அவர்கிட்ட எப்படி இதை சொல்லலாம், அவர் எப்படி எடுத்துக்குவார், என்னென்னமோ தோணுது. அன்னைக்கு அவன் நம்மளை பார்க்கும்போது நம்ம பொறுக்கின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இப்படி நடந்துக்கிட்டு தெரிஞ்சா அப்படின்ட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே பட்டிமன்றம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் வெளியே வாயத்தை வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்படியே கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. நீங்கள் வந்துட்டு மெய்டுக்கிட்ட நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. அவங்களும் என்னம்மா பேசுகிறீங்க, அவங்கள தனியாக விடக்கூடாது, ஜங்கு கைக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், நம்ம அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் வந்ததும் அவர் கூட ஐயோ வேணாம், அவருக்கு தெரிய வேணாம், நம்ம அவர் வர்றதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலாமே. அது முடியாதுமா, இங்கே இருக்க யாராவது சொல்லிடுவாங்க, நம்ம சும்மா மார்க்கெட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே, ஆளுங்க இருக்காங்கம்மா கூட வருவாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் சரி ஜங்குக்கு கால் பண்ணி கொடுங்க, நானே பேசுகிறேன். ஏம்மா அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. பயப்படாதீங்க, நானே பர்மிஷன் வாங்குறேன் அப்படிங்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி கொடுக்க அது ஜங்குக் எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறீங்க. என்னாச்சு, நான் உடனே வரவா அப்படிங்கிறான். அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஜஸ்ட் இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதான் டேப்லெட் வாங்கிட்டு வரலான்னு. ஓ அப்படின்ட்டு சரி, நீ அவன் கூட இருந்தால் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்ட்டு நான் அப்படின்னு கொஞ்சம் இழுக்க, இல்லை எனக்கு தனியாக போகணும் ப்ளீஸ். சரி, பட் என் ஆளுங்க வருவாங்க, வெளியே இருப்பாங்க, நீ உள்ளே போய் டாக்டரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மெடிக்கிட்ட ஃபோன் கூட அப்படிங்கிறான். நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்ததும் அவங்கக்கிட்ட அவளை பார்த்துக்கோங்க, கூட இருங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவங்க சரிம்மா போகலான்றதும் நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டு போகலான்னு 2 பேரும் கிளம்புறீங்க. உங்களுக்குன்னு பாடி கார்ட்ஸில் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களையும் அனுப்பிச்சி விட்றான். அவனுக்கு இருந்தாலும் ஒரு மாதிரி பதட்டம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொன்னனால சரி இதில் போய் என் தலையிடணும் அப்படின்னு விட்டுறான். நீங்கள் போய் செக் பண்ணி கன்ஃபார்மே பண்ணிடுறீங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்க, அதே சமயம் இது எப்படி அவர்கிட்ட சொல்கிறது, எப்படி எடுத்துக்குவார், என்னென்னமோ தோணுது. அவன் லவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அவன் ஏதோ அன்றைக்கி வளர்னான்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கோ அதே நினப்பில் அப்படியே வெளியே வர அப்போது உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அவர் பார்த்ததும் உங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. உங்களை மறந்து அப்பா அப்படின்னு ஓடுறீங்க. அப்புறம் உங்களை பார்த்துட்டு சி அப்படிங்கிற மாதிரி நகர்றாரு. அப்பா அப்படின்னு போய் கை பிடிக்க, ஏய் கையை விடு அப்படின்னு உதறாரு. அப்பா அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன அப்பா, இது என்ன பப்ளிக்கில் அப்பான்னு கூப்பிட்டு கேவலப்படுத்தாத, சி நீ தான் இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னப்பா சொல்கிறீங்க, அப்பா நீங்கள் கட்டி வச்ச ஓணும். ஆமாம், நல்ல மாப்பிள்ளையாக தேடி பிடிச்சி கட்டி வச்சா, ஆனால் நீ சரியான ஓடுகாலி நிரூபிச்சிட்டல. அப்பா என்ன சொல்கிறீங்க, அவன் என்ன பண்ணார், உன்னை பார்ட்டி கூட்டிகிட்டு போயிருக்காரு, ஆனால் அங்கே நல்ல வசதியானவன் கிடச்சதும் அவரை விட்டுட்டு ஓடி இருக்க நீ. அப்பா இது என்ன கட்டுக்கதை, யார் சொன்னா? வேறு யார், மாப்பிள்ளை தான். இதை பார், நாங்கள் ஒன்று ஒரு சும்மா சொன்னதை வச்சு நம்மள நீ இதோ உன்னை ஒருத்தன் தூக்கிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. நீங்களோ அப்பா அது அப்படின்னு நல்லாவே தெரியுது, உன்னை ஒருத்தன் கூட்டிகிட்டு போகிறான், அதெல்லாம் நீ அவனும் கூடயே போகிற. அதாவது முன்னாடி வந்துட்டு ஒரு கிழவன் கூட நீங்கள் போயிருப்பீங்களா, ஸோ அதான் இருக்குது அவனோட. பாருங்கள், உங்கள் பொண்ணு பணம் தான் முக்கியம்னு கிழவன் கூட பார்க்காம அந்த ஆள் கூட அந்த ஆளை விட பெரிய பணக்காரன் கிடச்சதும் அவன் கூட போயிட்டான். அவன் எப்படி தூக்கிட்டு போகிறான் பாருங்கன்னு. நீங்கள் வந்துட்டு அந்த கிழவன் கூட உள்ளே போனது, அப்புறம் ஜங்குக்கு உங்களை தூக்கிட்டு போனதுன்னு 2 வீடியோ கிளிப்பிங்ஸையும் உங்கள் அப்பா கிட்ட காமிச்சு உங்களை தப்பான பொண்ணாக ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்கான். பிகாஸ் இவன் பணம் வாங்கிட்டு விற்றது தெரிஞ்சால் அவனை தூக்கி உள்ளே வச்சுருவாருன்ட்டு உங்கள் மேலே நீங்களாக ஓடி போன மாதிரி ஒரு கதையை கட்டி வச்சுருக்கான். ஏன்னா அந்த கிழவன் சொல்லிப்பாரு, அவள் போன இடத்துலேருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை, ஸோ அதனால் நீ மாட்ட அப்படின்னு. அதனால் இவனும்
தனக்கு முன்னாடியே ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் எங்கே எப்படியும் பொண்ணை பார்க்க வருவாங்க, எங்கே பொண்ணெல்லாம் கேட்பாங்கன்ட்டு இப்படி ஒரு கதையை சொல்லிட்டான். ஸோ அதையும் நம்பிக்கிட்டு உங்கள் அப்பா இப்படி ஒரு பொண்ணாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, உனக்கு எப்படியெல்லாம் வளர்த்தேன். ஆனால் ரெண்டாவது ஒருத்தன் கூட போனியே, இப்போ அவன் கூட தான் இருக்கியா இல்லை வேற ஒருத்தன் கூட போயிட்டியா? அவன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்க்கும்போதே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன்னு வந்து என்கிட்ட நின்னான். நான் தான் இல்லைப்பா என் பொண்ணை விட்டுரு அப்படின்னு கெஞ்சினேன். நீயும் நல்ல பொண்ணாக இருப்ப, என் பொண்ணு என்னோடய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவேன்னு நான் நினச்சேன். கடைசியில் நீ சாக்கடையில் தான் போய் விழுவேன்னு என்கிட்ட நிரூபிச்சிட்டில்ல. என்ன சொன்னீங்க? எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு இவ்வளோ தான், இதுக்கு மேலே அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இந்த மேல் டாமினேட் அப்படி தான் அவங்க அப்பா வந்துட்டு உங்களை அப்படி தான் வளர்த்துருப்பாரு. ஸோ அப்படியே இருந்தனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் சொன்னதெல்லாம் இவர் எப்போ இப்படி தானே நம்ம பேச்சு என்னைக்கிட்ட கேட்டார் அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட புரிய வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஜங்குக்கு பற்றி சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நல்லா ஒத்து கேட்குறீங்க. அவரோ என்னத்தை சொல்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி உன் மேலே ஒருத்தன் ஆசிட் ஊற்ற வந்தாருன்னா அவனை போட்டு அடித்தானே, அப்புறம் தான் உங்களுக்கு அதான் தெரியும்ல, அதையும் யோசிச்சு பார்க்குறீங்க. ஆமாம், அன்றைக்கி என்னை ப்ரப்போஸ் பண்ண வந்த பசங்க நான் அக்செப்ட் பண்ணலன்னா ஆசிட் ஊற்றிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் அவர் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அப்பா அவரை பார்த்தாரு, அவர் அப்பாவை பார்த்தாரா? இதெல்லாம் எப்போ நடந்தது? நானும் அவனை பார்த்து கெஞ்சி என்னமோ சொன்னேன், நல்லா மாதிரி போயிட்டு இப்போ கரெக்டாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் மானத்தை வாங்கிறதுக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிருக்கான். இது பாரு, நீ என் பொண்ணே இல்லை, செத்துட்டேன்னு நினச்சிக்கிறேன், இனிமேல் என்னை பார்க்காத அப்படி இப்படி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போக கழுகியாக தாங்கலை. இந்த நிமிஷம் மனசு ஜங்குக்கு தான் தேடுது. எனக்கு அவரை பார்க்கணும். ஏன் அவர் என் அப்பாவை பார்த்தார், என்கிட்ட சொல்லியிருக்கலாமே என்னை பிடிச்சிருக்குன்னு அப்படின்ட்டு அழுகையாக வருது. திரும்பி அவங்க மைடா அவங்க நின்றுட்டுருப்பாங்க. அவங்ககிட்ட அக்கா ஜங்குக்கு கால் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறீங்க. அவங்களோ ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் புரியுது, அவங்களுக்கு எதுவும் தெரியல, தள்ளி தான் நின்றுருப்பாங்க. ஸோ கால் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் உங்கள் நான் வந்து நின்றுக்கா, நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிக்கா, முடிஞ்சு செக்கப்லாம் அவள் எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறீங்க. என்னாச்சு, ஏன் அலற, என்ன பிரச்சனை அப்படிங்கிறான். ஏன்டா என்கிட்ட முன்னாடியே என்ன லவ் பண்ணேன்னு சொல்லலை, அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் உன் கூடவே வந்திருப்பேன்ல அப்படிங்கிறீங்க. அவனுக்கோ ஹீரா என்னாச்சு, ஏன் அலற அப்படிங்கிறான். அப்போ அதுக்குள்ளே அவனுக்கு வந்துட்டு நியூஸும் வந்திருக்கும். ஸோ நீங்கள் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு தெரிஞ்சதான் தலையில் நின்று வாட்ச் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்லியிருப்பான். உங்கள் அப்பா என்ன சொன்னார் அப்படிங்கிறான். இதுக்கு தான் இந்த ஆள்கிட்டலாம் நீ பேசக்கூடாது தான் உன்னை தள்ளியே வச்சுருந்தேன், பட் நீ அப்போ இன்றைக்கி பார்த்துட்ட, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கே பாருடி, ஆமாம் எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும், என் பொண்டாட்டிடி, உன்னை எப்போ பார்த்தானோ போய் பிடிச்சிருந்துச்சு. உங்கள் அப்பாங்கிட்ட வந்து நல்லபடியாக தான் கேட்டேன். அந்த ஆள் பெரிய இது மாதிரி கட்டி கொடுக்க மாட்டேன்ட்டா, என்னை விட்டுட்டு கேவலமாக ஒரு ஜந்து பிடிச்சி கட்டி வச்சுருக்கான். பட் கடவுள் இருக்காருடி, அத்தான் திருப்பி உன்னை என்கிட்டே கொண்டாந்து கொடுத்துருக்காரு. ஆனால் நீ இருக்கே பிடிவாதக்காரி, சும்மா கண்டவனையும் நம்புற, என்ன நம்ப மாட்டேன்ட்டு பொறுக்கின்ட்டு என் கூட இருக்க மாட்டேங்க பயத்தில் தாண்டி அப்படிலாம் சொல்லிக்கிட்டு கூட வச்சுருந்தேன். சரி, இப்போ நீ அங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, சீக்கிரம் வா, அப்புறம் நம்ம பாப்பா பார்த்துரும் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. நீ சொல்லாட்டி எனக்கு தெரியாதாடி அப்படிங்கிறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னை பார்த்து நீ பேச தடுமாறும் போதே தெரியும் ஏதோ தப்பாக இருக்குன்னு. எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஐம் சாரி, அன்றைக்கி நைட் நடந்ததுக்கு இல்லை, பட் இத்தனை நாள் நீ ஏதோ ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கன்னு தான் கிட்ட வரல. மற்றபடி நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு தெரியும், எனக்கு அது நீ ஏன் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். அழுகியவள் எனக்கு எப்போவே ஒன்று பார்க்கணும். தோ பேபி, ஐ எம் கம்மிங் ஃபார் யூ, வந்துட்டே இருக்கண்டி அப்படிங்கிறான். அவங்க கண்ணே டியர்ஸ். நான் இவ்வளோ நாள் லவ் சேர போகிறீங்க, ஸோ நீங்களும் அதே எதிர்பார்ப்போட அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்க. டக்குன்னு அப்படியே ஒரு கார் வந்து உங்கள் முன்னாடி நிற்குது. அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டே வந்து வாசல் வரைக்கும் வந்திருப்பீங்க. ஸோ டக்குன்னு திரும்புறீங்க. அவங்க ஆளுங்கள்லாம் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இருந்தாலும் சடனாக ஒரு கார் முன்னாடி வரும். அவனுங்களும் அப்படியே கன்னோட ஓடி வர, அதுக்குள்ளே உள்ளேருந்து 2 பேர் இறங்கி அதில் கன் பாயிண்டில் அவங்கள அப்படியே காருக்குள்ளே ஏற்ற ஓடி வந்தவனுங்க ஒரு நிமிஷம் நிற்கிறானுங்க. அப்படியே பாஸ் கிட்ட சொல்லுங்கடா, இந்த நிக்கோலஸ் இவளை விட மாட்டான் அப்படின்னு, என்கிட்டேருந்து இவளை பிரிக்கவும் முடியாதுன்னு அப்படின்ட்டு நிக்கோலஸ் அப்படியே உங்களை உள்ளே இழுத்துட்டு அப்படியே கதை சத்து, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் அழுறீங்க. விடுறதுக்கா பேபி, இவ்வளோ நல்லா ஒன்று தேடிட்டுருக்க, நீ எனக்கு வேணும்டி
அப்படிங்கிறான். உங்களுக்கு அது கேட்கவே அருகருப்பாக இருக்குது. ஜங்குக் ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு அப்படியே அலறீங்க. ஜங்குக்கிட்ட லாஸ்ட்டாக பேசினதை நினச்சிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்க. ஜங்குக்கும் உங்கள் நினைவில் வந்து உனக்கு அடுத்த கால் வந்ததும் அட்டன் பண்ணதும் பாஸ் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல அவ்வளோதான். அவன் பயங்கர கட்டில் நிக்கோலஸ் அப்படின்னு கத்திட்ட. நிக்கோலஸை தேடி தான் வரான். எங்கே வச்சிருக்கான்னு தெரில. அவன் இடம் ஃபுல்லாக தேடுறான். நிக்கோலஸும் இங்கே அப்படியே உங்களை பார்த்துட்டு தேடி அலையட்டும். எத்தனை நாள் எல்லா இதுலேயும் என்னை பீட் பண்ணிகிட்டே இருந்தவன் இந்த விஷயத்தில் அவனை நான் விட மாட்டேன். தூ இதில் நீ தோற்று தாண்டா போயிருக்கேன் அப்படிங்கிறீங்க. எது அப்படின்னு அப்படியே கிட்ட வரான். இங்கே பாரு பேபி, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என் சொத்து சுகம் எல்லாத்தையும் கூட எடுத்துக்க, நீ மட்டும் வேணும்னு கேட்டேன். அப்போ கூட இந்த நாய் ஒன்று விட மாட்டேங்கிறான். அப்போ அவர் ஏன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு தெரிஞ்சுக்கூடா. நானும் அவரை லவ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, எங்கள் லவ்வுக்கு அப்படின்னு அவங்க வயிற்ற காமிச்சு இதில் ஒரு கிஃப்ட் வேறு இருக்குது அப்படிங்கிறீங்க. வாட் அப்படிங்கிறான். எனக்கு அவருக்கு கல்யாணம் தான் ஆகலை, ஆனால் நான் அவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டுருக்கோண்டா. ஏன் இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எனக்கு எனக்கு ஜங்குக்கு வேணும், அவனோட நான் சேரணும் ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறீங்க. இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லடி. நான் கூட சேரணும்னு துடிச்சிட்ருக்கேன். நீ என்னடா அப்படியே வயிற்றில் வச்சுருக்கேன்னு என்கிட்டயே சொல்கிறேன். அப்படியே உங்களை அடிக்க கைவாங்க அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. அதனால் அடிக்க கூட முடியல. அவனுக்குமே அவங்க மேலே அப்படி ஒரு லவ். ஆனால் எனக்கு நீ வேணும், இந்த குழந்தைய களைச்சிட்டு கூட உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே பயந்து போய் இல்லை அப்படின்னு வயிற்ற அப்படியே பாதுகாக்கிற மாதிரி கையை வச்சுட்டு இல்லை ப்ளீஸ் வேணாம் விட்டுருங்க ப்ளீஸ், வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஜங்குக்கு வேணும் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு அலறிங்க. முடியாது, நான் விடுறதுக்காக கடத்திட்டு வந்தேன். அந்த ஜங்கு கதறணும். இப்போ என்ன, ஒன்றை மட்டும் தூக்கியிருந்தா கூட அவனுக்கு இவ்வளோ துடிச்சிருக்குமான்னு தெரில. பட் இப்போது அவனோட குழந்தையும் வயிற்றுக்குள்ள இருக்கல, ரெண்டையுமே ஏன் சொந்தமாக்கிக்கிறேன். அப்போ அவனுக்கு எப்படி துடிக்கும்? அரடா நீ சைக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ என்ன, அவன் குழந்தையோட என் குழந்தையும் உள்ளே கலந்துட்டா சரியாயிரும்ல அப்படிங்கிறான். சி அப்படிங்கிறீங்க. என்னடி சி, உன்னை எப்படிலாம் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணும்னு நினச்சேன் தெரியுமா? உன்னை நான் எப்படி தூக்கிட்டு வந்து பார்த்துக்கணும்னு நினச்சேன். கடைசியில் நீ அவனோட பிள்ளைய வந்து சுமந்துக்கிட்டு நிற்கிற. இருந்தாலும் அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிற. இப்போ எனக்கு எவ்வளோ பெரிய மனசு தூ அப்படின்னு காரி மூஞ்சிலே துப்புறீங்க. ஏய் அப்படின்னு உங்கள் முடிய அப்படியே பிடிக்கிறான். நீ என்ன பண்ணாலும் சரிடா, நான் என் ஜங்குக்கு மட்டும்தான். நீங்கிட்ட நெருங்கணும்னு நினச்சா என்ன நானே அழிச்சுப்பேன் அப்படிங்கிறீங்க. கேட்க டயலாக்லாம் நல்லதாக இருக்குது, பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ எனக்கு வேணும். அந்த ஜங்குக்கு உன்னை பார்த்து அலறணும். என் முன்னாடி எத்தனை நாளைக்கு எத்தனை நடந்திருப்பான். இனி அவனுக்கு அவன் ஒன்றும் இல்லைன்னு அவனே அழணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள இழுத்துட்டு அவன் பெட்டுக்கு கொண்டு போகிறான். நீங்கள் வேணாம் ப்ளீஸ் விட்டுரு, மிருகமாடா நீ, இப்படி மிருகம் கூட நடந்துக்காது அப்படின்னு அலறிங்க. அது எனக்கு தெரியாது, நீ எனக்கு வேணும், நீனா எனக்கு போதடி. ஏண்டா இப்படி? அது அந்த கிழமை அந்த டாக்டர் வெப்சைட்டில் உன் நேமை போட்டு ஃபோட்டோ போட்டு இவளுக்கு எவ்வளோ தருவீங்கன்னு பெட் பண்ணான். நான் தான் உன்னை ஃபஸ்ட்டு 50 கோடிக்கு பிட் பண்ணது. அதுக்கப்புறம் இவன் வந்து தூக்கிட்டு போனால் நான் விட்டுருவேனா? இங்கே பார், நீ எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவனை உங்களை அப்படியே கீழே தள்ளி மேலே விழுவிட உங்களுக்கு வீசிங் வருது. ப்ளீஸ் அப்படின்னு அப்படியே மூச்சு வாங்க தண்ணீரிட்டு இருக்கீங்க. அவனும் அப்படியே உங்களே பார்க்குறான். ஹே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு அவன் பதட்டத்தோட உங்களே பார்க்க இல்லை அப்படின்னு நீங்கள் காட்டுறீங்க. ஓ இது வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தேடிட்டு இருக்க. உங்களுக்கு இந்த சான்ஸை பயன்படுத்தி நீங்கள் அங்கேருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அவனும் டக்குன்னு பின்னாடி வந்து உங்கள் முடியும் அப்படியே பிடிச்சி இங்கே பார், ஒன்றா நான் ஹர்ட் பண்ணாமல் நான் எடுத்துக்கணும் பார்த்தா நீ என்ன விட மாட்டேன் போல இருக்குது. இனி உனக்கு என்ன ஆனாலும் சரி, உனக்கு வீசிங் வந்த போது இப்படி தானா அவன் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தான் அப்படின்னு உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணியிருப்பான். ஸோ அதில் ஜங்குக்கு உங்களுக்கு கிஸ் பண்ணதை பார்த்துருப்பான். அதே தான் இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு கிட்ட குனிய கரெக்டாக அந்த நேரம் அப்படியே டமார்னு கதவை உடச்சிக்கிட்டே யாரும் வர. நீங்கள் நிமிந்து பார்க்க ஜங்குக் தான் அப்படியே கொலை வரியில் வந்து நிற்க. ஆனால் பார்த்தது தான் உங்களுக்கு நிம்மதியாகுது. ஜங்குக் அப்படிங்கிறீங்க. அந்த வீஷிங் மூச்சு இழுத்துட்டு இருக்கும்போது கூட அவனும் ஹேய் அவளை விடுறான் அப்படின்ட்டு வர. இவளை விடுறதுக்காக கடத்திட்டு வந்த அவரோட பயத்தை நான் பார்க்கணும், இவளுக்காக நீ துடிக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு இங்கே மூச்சு திணறிக்கிட்டு இருக்கு. ஜங்குக்கோ இப்போ எதுவும் வந்துட்டு மனசில் இல்லை, உங்களை காப்பாற்றணும் அவ்வளோதான். ஸோ அவனும் ஓகே நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், சொல்கிறேன் எத்த வேணாலும் பண்ணுறா, விட்டுடா அது விட்டுடா அப்படின்னு கத்துறான். என்ன இது அவளுக்கான துடிப்பா இல்லை வயிற்றில் இருக்கவும் குழந்தைக்கான துடிப்பா அப்படின்னு வயிற்றில் கை வைக்க போகிறான். ஜங்குக்கு அவ்வளோதான், எட்டி ஒரு மித்தி தான் அப்படியே தூர போய் விழுறான். இவ்வளோ நேரம் கெஞ்சிட்டு இருந்த ஜங்குக் அப்படியே உங்களை வந்து என்னடியாச்சு அப்படின்னு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்க
அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு இருக்கு. ஃப்ரைடே அப்படின்னு கத்துறான். அவன் ஆளுங்களோட தான் வந்திருப்பான். ஸோ ஆளுங்களாம் அவங்கள சுற்று போட்டாங்க. ஸோ ஃப்ரைடே டக்குன்னு வந்து உங்கள் ஹின்கீலர் அவங்க கிட்ட கொடுக்க அதை அப்படியே நீங்கள் ஸ்மெல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இங்கே அப்படியே ஜாங்குக் திரும்பி பார்க்குறான். அவனும் ஒரு ரண கொடூரமாக எழுந்து அப்படியே நிக்கோலஸ் உன்னை விட மாட்டேன்டா, நீங்கள் எதிரி நீ தான் உன்னை அப்படின்னு அப்படியே கிட்ட வர நம்ம சும்மா அசால்ட்டாக அவனை இது உன்னை 2வது வாட்டி நான் வார்ன் பண்ணப்பவே நீ உன் கண்ணு முன்னாடி வராமல் இருக்கணும். இதுக்கப்புறமும் நான் வார்ன் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனி ஆக்ஷன் தான் அப்படின்னு அவன் பின்னாடி வச்சிருந்தா அவனோட கன் எடுத்து அப்படியே டப்புன்னு நெத்தி பொட்டிலே போடுறான். அவன் அப்படியே பொத்துன்னு கீழே விழுக ஜங்குக்கோ யார் கண்ணில் மரண பயத்தை பார்க்க போகிற வரும். எனக்கும் மரண பயம் ஏன் ஹீராக்கு ஒன்றுன்னா. ஆனால் உன்ன மாதிரி நாய்ங்கிட்டலாம் விட்டு வச்சுட்டு நான் இருப்பேன் நினச்சிட்டுக்கியா? அவளை தொட்டதுக்கே உன்னை முடிச்சிருக்கணும். உன்னால் தான் அவள் எனக்கு கிடச்சா. அந்த ஒரே காரணத்துக்காக தான் அமைதியாக இருந்தேன். இதுக்கு மேலேயும் முடியாது சாவுடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கம் திரும்ப நீங்கள் அப்படியே அவனையும் பார்த்துட்ருக்கீங்க. என்ன அப்படிங்கிறான். என்ன சொன்னீங்க? அவனால் நான் ஒரு டீலிங் பேச தான் போயிருந்தேன். அப்போ தான் அங்கே பார்ட்டிக்கு ஏதோ எல்லோரும் வந்துட்டுருக்கும் போது நான் வெளியே நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது உன்னையும் பார்த்தேன். இவனா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்க்கும்போது தான் சரி புருஷனோட வந்திருப்பேன்னு நினச்சேன். அப்போ தான் ஃப்ரைடே பாஸ் இந்த பொண்ணுக்கு தான் பெட்டிங் வச்சுருக்காங்கன்னு உன் ஃபோட்டோவை காமிச்சான். அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏதோ தப்பாக இருக்கே, சரி இல்லையே, இந்த இடத்துக்கு நீ வரதே எனக்கு யோசனை தான். அதுவும் உன் புருஷன் ஏதோ பார்ட்டி தெரியாமல் கூட்டி வந்து பாருச்சா. கடைசியில் அந்த பரதேசி தான் உன்னை விற்கவே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உள்ளே வந்து உன்னை காப்பாற்றணும்னு நினச்சி தான் வந்தேன். எப்படியும் அந்த பேனை முதல்ல எங்ககிட்ட பணத்தை கொடுத்தா தான் என் ஆளுங்களை வச்சு உன்னை அங்கேருந்து நான் ஈஸியாக கொண்டு வந்திருக்கலாம். பட் தேவையில்லாமல் ஸ்கின் கிரியேட் பண்ண வேணாம், பேர் கெடுக்க வேணாம் தான் உன்னை அங்கேருந்துக்கிட்டு வந்து பெட்டிங்லேருந்து உன் ஃபோட்டோ எடுத்தேன். ஆனால் இந்த நாய் மட்டும் மூக்க முடிச்சிட்டும் பின்னாடியே அழிஞ்சிட்டு இருந்துச்சு. இவன்கிட்டேருந்து உன்னை தள்ளி வைக்கிறதுக்கு தான் உன்னை அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டேன். உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது தாண்டி உன்னை என்னை பாதுகாப்பாக இரு, வீட்டுக்குள்ளேருன்னு உன்னை பார்த்துக்கிட்டேன். பணம் கொடுத்து வாங்கினேன்னு சொன்னதெல்லாம் கூட உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இல்லை, நீ என் பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, அப்படிலாம் நான் கொஞ்சம் ஆசை நடந்துக்கிட்டேன்னு தான் நீ உன் வீட்டுக்கு போகணும் ஆட்டோமேட்டிக்கல. நான் நல்லபடியாக பேசியிருந்தா நீ வீட்டுக்கு போகணும்ப. உங்கள் அப்பாக்கிட்டே நான் பேசினேன். ஆனால் அந்த ஆள் உங்கள் அப்பாங்கிறனால தான் இன்னும் விட்டு வச்சுருக்கேன். என்னெல்லாம் பேசினா தெரியுமா? பித்த பொண்ணுன்னு கூட பார்க்கும்போது நான் தப்பா இதெல்லாம் கேட்டால் நீ சங்கடப்படுவேன் தாண்டி கிட்ட எத்தையுமே நான் சொல்லலை. ஆனால் நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட. தெரிஞ்சுக்கிற அளவு விட்டது ஏன் தப்பு தான் அப்படிங்கிறான். இல்லை எதையுமே தெரிஞ்சுக்காம இருந்தது தான் ஏன் தப்பு, ஐம் சாரி அப்படின்னு அழுக்கிறீங்க. ஏய் வளர்றதுக்காடியும் ஒன்றா பாதுகாத்து வச்சிருந்தேன். இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு என்ன பிடிக்கலாட்டி எனக்கு வேற அப்படின்னு அவன் சொல்ல வர போலின்னு கணத்தில் அறியுங்க. ஹே மாஃபியாடி அப்படிங்கிறான். அவன் இரு என் ஒரு சண்டா அப்படிங்கிறீங்க அப்படின்னு பார்க்குறான். அது எப்போலேருந்து? அது எப்போ ஒன்று பார்த்தனோ. என்ன சொல்கிறேன்? ஒன்று பார்த்தது எனக்கும் பிடிச்சிருந்துச்சி. ஆனால் நீ பொறுக்கித்தனமாக சண்டை போட்டது பிடிக்கல. அதுக்கப்புறம் எப்போ நீ மாஃபியாண்டாரு. அப்படி இருந்தும் என் மனசை ஒன்று தான் தேடிச்சு. டெய்லி பார்ப்பேன் தெரியுமா அந்த பக்கம் வர மாட்டியான்னு. ஆனால் நீ வரவே இல்லை. ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடித்ததும் கல்யாணம்னாரு. அப்போ கூட நீ வர மாட்டியான்னு தான் என் மனசை இயங்குச்சு. ஆனாலும் நீ மாஃபியா அப்படிங்கும்போது கண்டிப்பாக என்னை தேடி வரமாட்டேன். நான் சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு அப்படின்னு நினச்சி தான் அமைதியாக இருந்து கல்யாணம் ஆனதும் அதனால என்னை விடலை. ஏன்னா எனக்கு உன் நினைப்பாக இருந்தது. அதனால தான் கொஞ்சம் டைம் கேட்டிருந்தேன். என்னமோ அவன் என்னை தொடலை. கிழிச்சான். உன்னை விற்கணுங்கிறதுக்காக அவன் கைப்படாமல் வச்சுருந்தான் அப்படின்னு பார்க்குறீங்க. எல்லாம் தெரிஞ்சும் சொன்னால் மட்டும் நம்பியிருப்பியா அப்படிங்கிறான். ஆனால் அந்த இப்போ இருந்த சுச்சுவேஷனை நம்பியிருக்க மாட்டீங்க, அது வேறு விஷயம். அப்படியே அமைதியாக அவனையே பார்க்குறீங்க. எனக்கு ஒன்று பிடிக்குண்டி, உங்கள் அப்பந்தான் இவனாட்டம் அப்படியே பொண்ணை விட்டுரு அது இதுண்டான். சரி நல்லா இருக்கட்டும், நம்ம லவ் பண்ண பொண்ணு நல்லா இருக்கட்டும்னு நினச்சேன். அப்போ நான் அவனை கல்யாணம் பண்ணி ஒரு வேலை இப்பெல்லாம் நடக்காமல் அவன் கூட நான் குடும்பம் நடத்தி இப்படி அப்படின்னு சொல்கிறதில்ல. வேணாம் சொல்கிறத கேட்கக்கூட முடியாது. இன்றைக்கி ஒருத்தன் அவன் மேலே ஷர்ட் போட்டதே என்னால் தாங்கிக்க முடியல. இன்னொருத்த கை வச்சானா முடியாதுடி. அதை கற்பனை கூட பண்ண முடியல. அப்புறம் ஏன் நான் என்ன விட்டேன்? நான் எங்கே விட்டேன்? இப்போ பரதேசி தான் பார்க்க முதல்ல கையெடுத்து கும்பிட்டு என் கிட்ட வராதுங்கிற மாதிரி அப்படி பண்ணான். எனக்கும் சரி நம்மளால ஒரு குடும்பம் கெட்டு போவேன்னு நினச்சேன். கடைசியில் இப்படி ஒரு பாலும் கணத்தில் உள்ள தள்ளுவா நான் என்னத்தை கண்டேன். முன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், இதான் என் பொண்டாட்டி, அது எவன் தடுத்தாலும் சரின்னு. அதனால தாண்டி உனக்கு நிக்கோலஸ் கேங்கை பார்க்கக்கூடாதுன்னு தான் உன்னை அவசரமாக எனக்கு ஆல் பவர் இருந்தும் பணம் கொடுத்து அவனை கூட்டிகிட்டு வந்தேன். இப்படி இருந்தும் அந்த நாய் போப்போ பிடிச்சிட்டு பின்னாடியே வந்துடுச்சு. அதுக்கப்புறமா உங்களை விடக்கூடாதுன்னா அவங்க கேங்கையே அழிக்கிறது தான் என் முழு கவனமாக இருந்துச்சு. அதனால தான் வீட்டில் கூட சரியாக அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவனையே தேடி அழிஞ்சிட்டு இருந்தேன். இந்த நாய் ஒரு நாள் ஒவ்வொரு இடமும் மாறிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நல்லா வந்து என்கிட்ட சிக்கிருச்சு.
அவன் நினச்சதான் அன்னைக்கு கண்ட பக்கம் சுட்டு அதெல்லாம் தெரியாமல் அப்புறம் உன் புருஷன் அந்த நாய் அவன் உன்னே புருஷன் இல்லை அப்படிங்கிறீங்க. ஓகே, அவன் உன்னை பணம் கொடுத்து விற்க நினச்சா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஆமாம், நான் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறீங்க. என்னை தவிர என்னை தாண்டி எவனுக்கு உன்னை தவிர தைரியம் இருக்குது. நீ ப்ரெக்னென்ட்னா இது என்னால் மட்டும்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டு இருக்க. அப்புறம் ஒரு ரூமில் எதுவும் கேமராலாம் வைக்கல, பயப்படாத. அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் நான் தான் ஒரு ரூம்குள்ளே வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நீ வெளியே வந்தது அதுதான் தான் இருக்குது. வேறு யாரும் அந்த வீட்டுக்குள்ளே வரல. சிசிடிவி ஃபுட்டேஜ் நல்லா செக் பண்ணிட்டேன். கண்டிப்பாக அப்போ அது என் குழந்தைன்னு எனக்கு 100% தெரியும் அப்படிங்கிறான். நீங்கள் அவனையே பார்த்துட்டு இருக்க. இன்னும் என்னடி அப்படி பார்க்குற? நீங்கள் மாஃபியா பெரியாள், நான் இப்போ என்ன அதுக்கு? அதுக்கெல்லாம் எனக்கு கல்யாணம். ஆமாம், இந்த ஒரு நாள் கூத்து இது ரொம்ப முக்கியம். எல்லாம் உங்களுக்கு வேறு செருப்பால் அடிப்பேன். நீ மட்டும்தான் என் பொண்டாட்டி, இதை யாராலையும் மாற்ற முடியாது. பார், தேவையெல்லாம் பேசாத. பாப்பா வயிற்றுல இருக்கு. இந்த மட்டத்தில் நீ ரொம்ப தேவையில்லாமல் நான் அலட்டிக்காத, புரிஞ்சதா? அப்படின்ட்டு அப்படியே வயிற்றுல அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படின்னு அலறிங்க. உங்கள் ஒப்பனுக்கு இருக்குது. ஒரு நாளைக்கு அவனையும் போய் 2 காட்டு காட்டிட்டு வரேன். வேணாம், ஏன்டி சொல்லலாம் அப்பா பாசமா அடிக்கிறா. அண்ணா கட்டி பாசம் ஒன்றும் இல்லை. என்னையே நம்பாத இருந்தாலும் எனக்கு வேணாம். எனக்கு யாருமே வேணாம், நீ மட்டும் போதும் சாக்கு அப்படின்னு அப்படியே அவனை ஹக் பண்ணிக்க. ஐயோ என்ன சாத்தி, இதை எப்படி சொல்வேன்னு தான் இருந்தேன். இப்படி தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு வச்சுருப்பேன். என்ன சொல்லலை, என்ன பார்த்து? ஆமாம்ல, ஃபோனில் என்ன சொன்னேன்? உன்னை பார்த்து சொல்லியிருந்தா என்னடி சொல்லியிருப்பேன்? கண்டிப்பாக அப்போவே ஓகே சொல்லியிருப்பேன். இருந்தப்போ தான் சாரி பேபி, இனி உன்னை ஏங்க விட மாட்டேன். நீ எனக்கானவ, உன்னை யாருக்கும் விட்டும் தரமாட்டேன் அப்படின்னு உங்களை அப்படியே கையில் தூக்கிட்ட வீட்டுக்கு வரான். மற்றவங்களாம் அப்படியே உங்களுக்கு காணுங்கிற பயத்தில் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? உங்கள் மெய்டு கேட்க, ஒன்றும் இல்லைக்கா நல்லா இருக்கேன் அப்படிங்கிறீங்க. சங்குக்கும் கீழே இருக்கவங்க ரூம்க்கே போக, ஏன் நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிறீங்க. ஆனால் வேணாம், இப்போ வேறு பாப்பா இருக்கு வயிற்றுல, அதனால் கீழே இருக்க ரூம்லேயே இருக்கலாம் 2 பேரும் அப்படிங்கிறான். இங்கே சிரிக்கிறீங்க. உங்களை சங்குக் அப்படி தாங்குறான், அப்படி நல்லா உங்களை பார்த்துக்கிறான். நீங்களோ உங்கள் அப்பா அம்மாவோட இருந்ததை விட இவனோட ரொம்ப சந்தோஷமாக இருக்க. உங்களுக்கு வளகாப்பு பண்ணுறதுக்கு ஊரே கூட்டியிருக்கோம், இது என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் முன்னாடியும் உங்களுக்கு தாலி கட்டுறான். உங்களுக்கு கல்லேருந்து டியோஸ் போகுது. நீ அழுதவே கூடாதுடி அப்படின்ட்டு அப்படியே பார்க்க உங்கள் அப்பா அம்மா ஒரு பக்கம் கார்னர்ஸில் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் அம்மா வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்களுக்கு வளையல் போட்டு விட்டு சாரிம்மா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா, நீ என்ன பண்ணுவ? அந்த ஆள் உன்னையும் மிரட்டி தானே வச்சுருந்துருப்பார் அப்படிங்கிறீங்க. உங்கள் அப்பா ஒரு லூசுடி, யாரை நம்பணும் யார் நம்பக்கூடாதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு பக்கம் உங்கள் அப்பாவை கழுவி ஊற்ற, அவரோ என்ன அப்படின்னு ஆரம்பிக்க, யாரோட மன்னிப்பு தேவையில்லை, எனக்கு என்னெல்லாம் பேசினார், இவர் வளர்த்த பொண்ணு மேலே இவருக்கே நம்பிக்கலை, மன்னிச்சிருமா கௌரவம் அப்படின்னு. ஆமாம், இந்த மயிரை கட்டி பிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வார்த்தையை விட்டுறீங்க. அவரும் அப்படியே மன்னிச்சுக்கம்மா அப்படின்ட்டு நான் வந்து நிற்கிறாரு. உங்களுக்கு அழுகியாக வருது. சங்கு, ஏய் அழுகக்கூடாதுன்னு சொன்னேன். உங்கள் அப்பனை பார்த்தா சந்தோஷப்படும், பார்த்தா இப்படி என்னடி அழுதுட்டு இருக்க? ஓ இதான் ஆனந்த கண்ணீரா? மண்ணாங்கட்டி கண்ணீர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. அவனும் அப்போ உங்கள் அப்பனை பிடிக்கலையா, போட்டுட்டுமா அப்படின்னு கணத்துக்கு. ஐயோ நான் இருந்துட்டு போட்டோம் பசம் அப்படிங்கிறான். இருந்தாலும் வளர்த்துருக்காருல, வந்து ஒரே காரணத்துக்காக விட்டு வச்சுருக்கேன். அவ்வளோ பேசினதுக்கப்புறமா ஏன் இருந்தாலும் விட்டு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு தங்க சிலை எனக்கு பெற்று கொடுத்துருக்கானே, அது ஒரு காரணத்துக்கு தான். பாவம், ஏன் மரியாதை இல்லாமல்? ஆமாம், உங்கள் அப்பனுக்கெல்லாம் மரியாதை உண்டா போரிச்சேன். சரிடி, நீ தான் எனக்கு எல்லாமே, நீ எது சொன்னாலும் நான் கேட்பேன், ஓகே அப்படின்ட்டு அவனும் அமைதியாயிரான். அம்மா உங்கள் அப்பா அம்மா அதெல்லாம் யாரும் இல்லை, என்னதான் நான் என்ன இப்படி தெரிய போகிறேன் அப்படிங்கிறான். அந்த நான் இருக்கேனே அப்படிங்கிறீங்க. எஸ் யூ ஆர் த ஒன், எனக்கு எல்லாமே நீ தான், என்னை விட்டு நீ போயிட மாட்டல அப்படிங்கிறான். என்ன பேச்சுது? நான் எப்பவும் போக மாட்டேன், என் உயிர் என்னை விட்டு போகிற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். ஏய் சனிவன், நோ இப்படிலாம் பேசாத, எனக்குன்னு நீ மட்டும்தான் இருக்கு, நான் பேசாதடி. சரி, ஐ லவ் யூ, சாரி அப்படின்னு கிஸ் பண்ணுறான். ஐயோ எல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறீங்க. எவ்வளோ பார்த்தா எனக்கு நடி. சரி அதான் முடிஞ்ச அழகாப்பலாம் இந்த வழியெல்லாம் போட்டானுங்க, எல்லாம் கிளம்ப வேண்டியதானே. ஐயோ ஜங்குக், அவனுக்கு கிளம்பாட்டானு, நம்ம கிளம்பலவா அப்படின்னு அவங்களை அப்படியே தூக்குறான். ஜங்குக் அப்படிங்கிறேன், என்ன நடி அப்படிங்கிறான். நீங்கள் வளையல் அவள ஆமாம் சர்ப்ரைஸாக போடுறேன் வா அப்படின்னு அப்படியே ரூமுக்கு தூக்கிட்டு போய் அப்படியே பார்க்குறீங்க. என்ன இது? ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்கல, எதை இன்றைக்கி தானே கல்யாணம் ஆயிருக்காங்க, இன்றைக்கி தானே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ ஜங்கு, இது வரைக்கும் எத்தனை அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு இருந்தியா அப்படிங்கிறான். இல்லை பட் என்னையோட 100. எஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்களா? மேபி அப்படிங்கிறான். சிரிக்கிறீங்க. எனக்கான கிஃப்ட்
இதான் சொன்னனே ஃபர்ஸ்ட் நைட் சீ சும்மா சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு லாக்கரை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டைமண்ட் வளையல் எடுத்துகிட்டு வரான். இதோ என்னோட கிஃப்ட் அப்படின்ட்டு நீ மோஃபியோ போஸோட பொண்டாட்டி உன் கையில் சாதா வளையல் விட இந்த வளையல் இருந்தால் தான் செம்மையாக இருக்கும். ஆனாலும் இதெல்லாம் விட இந்த கண்ணாடி வழியாக தான் சவுண்ட் கேட்கும். அதான் ஆசைக்கு அதையும் போட்டாச்சு தான் என் ஆசைக்கு இதையும் போட்டுக்கோ அப்படின்னு ரெண்டையும் போட்டு வருவாங்க. கல்யாணம் பண்ணியிருக்கேன் பிள்ளையெல்லாம் கொடுத்துட்டான் எனக்கு இது இல்லையா அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க கிஃப்ட் டே அப்படிங்கிறான். நானே உங்கள் கிஃப்ட்டு தான் அதே தான் அதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அப்படியே உங்களை தூக்கி மெதுவாக பூ போல பெட்டில் போட அப்படிங்கிறீங்க. ஓசை பண்ண மாட்டேன் எப்படாத கண்ணமா இன்றைக்கி நமக்கு 100 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை எப்பெல்லாம் கிஸ் பண்ணுறான். நீங்கள் பேக் கிஸ் பண்ணிட்டு அப்படியே கிஸ்ஸாக பிரேக் பண்ணி அவனை பார்க்க என்னடி பயமாக இருக்கா? நீ என்ன வலிக்காமல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே மேக்கப் பண்ண நீங்களோ சாக்கோக் சாக்கோக் அப்படிங்கிறீங்க. லவ் யூ சொல்லி அப்படிங்கிறான். லவ் யூ லவ் யூ லவ் யூ சாக்கோக். அவனுக்கு அதை கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் யூ டூடி அப்படின்னு உங்கள் கண்ணத்தில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் 4 இயர்லேயும் கிஸ் பண்ணி அப்படியே உங்களை தூக்கி அவன் மேலே போட்டுட்டு அப்படியே படுத்துட்டு அவங்களே பார்க்குறான். நீங்களும் அவனையும் பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. எதுக்கு பேபி கொடுத்ததுக்கா இப்போது அப்படிங்கிறான். சி அப்படின்ட்டு என்ன லைஃபே எனக்கு கொடுத்ததுக்கு அப்படிங்கிறீங்க. அப்படின்னு நான் தானே சொல்லணும் அப்படிங்கிறான். இல்லை நீ தான் அப்படிங்கிறீங்க. 2 பேரும் நீ தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ஹாப்பியாக பேசிட்டு ஜாலியாக இருக்கீங்க. ஓகேடா இது ஒரு குட் எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.